ஓகே அதுல இன்னும் இப்போ ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் அதுல டிஸ்டன்ஸ் பேசிஸ் ப்ராப்ளம் எல்லாம் நம்ம போடணும் ஆக்சுவலா. 1 minute நான் ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூவேஷன் தான். ஸோ அதனால லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா. ஸோ அதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 7 மேஜர் டைட்டில்ஸ் ஆர் தேர். எஃப், தென் இ, ஸ்மால் பி, வி, யூ, தென் பை இ, தென் சி. ஓகே, ஸோ இதுதான் மேஜர் டைட்டில் அந்த யூனிட்ல ஆக்சுவலா. ஸோ அதுல ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நம்ம இந்த யூவி பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா எஃப் பார்த்தோம், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ ஜஸ்ட் 1-2 minute ரீகேப் ஆக்சுவலி. ஸோ லாஸ்ட் கிளாஸோட டைட்டில் வந்து அதோட பேசிக் கான்செப்ட் எங்க இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிராவிடேஷன் லெசன்ல நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ல பேசிக் மாடியூலுக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருந்தது. ஸோ வாட் டஸ் மீன் பை ஆர்எஃப் அண்ட் எம்எஃப். ஓகே, ஸோ அதுல மாஸ் ரிகார்டிங் கான்செப்ட்ஸ் எப்படி பண்ணாங்க, ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கூலும்ஸோட ஸ்டேட்மெண்ட் கன்வெர்ட் ஆச்சு. ஸோ இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மாடியூல் வந்து எப்படி இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். ஸோ அது ரிகார்டிங் பேசிக் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஆனா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமோட எய்ம் பாத்தீங்க அப்படின்னா காமனா நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, anyone can you read the problem? லாஸ்ட் கிளாஸ் ப்ராப்ளமோட எய்ம் மட்டும் எனக்கு ரீட் பண்ணுமா, அந்த ப்ராப்ளம் மட்டும் ரீட் பண்ணுங்க. நம்ம ஃபிகரை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணி வேற வேற ப்ராப்ளம் ட்ரை பண்ணோம். பட் ஆனா ப்ராப்ளத்தோட எய்ம் வந்து ஒரே எய்ம் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அது கேன் யூ ரீட் தி ப்ராப்ளம்? எனிவன்? Find the electric force on charge q in following cases. Take 1 by f naught q by d square is equal to f naught. ஓகே ஃபைன். சோ அந்த கான்செப்ட் சி லிசன், இப்ப லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூவேஷன் தான் இந்த கிளாஸ் ஆக்சுவலா. இப்ப அதே ப்ராப்ளம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கம்மா. சேம் அதே ப்ராப்ளம் இருக்குல்ல, இப்ப அவங்க டிக்டேட் பண்ணாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்தரா டயக்ராம் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல கூட. சோ இப்போ கூட நான் உங்களுக்கு டயக்ராம் தான் சேஞ்ச் பண்ண போறேன். சோ லாஸ்ட் கிளாஸ் மாடல் எல்லாமே ஸ்டாட்டிக் சிஸ்டம், அதாவது இதுல சார்ஜஸ் வந்து லொகேட்டட் தி ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் it's parallel to the axis of x and x dash. So அதோட நீங்க ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா 180 டிகிரியை பேஸ் பண்ண ஒரு சிஸ்டமா தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்ப பார்க்க போறது எல்லாமே நான் 180 டிகிரி, அதாவது 180 இல்லாம வேற பொசிஷன்ஸ்ல ஃபிகர் லொகேட் ஆகுது. அதாவது உங்களோட சார்ஜ் வந்து வேற மாடியூல்ல வந்து லொகேட் ஆயிடுக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாம மேபி ஒரு ஸ்கொயரா இருக்கலாம், ஒரு ரெக்டாங்கிளா இருக்கலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஓகே, ஜஸ்ட் லைக் லாஸ்ட் கிளாஸ் பொறுத்தவரை நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நீங்க பாத்தீங்க, அவ்வளவுதான். ஓகே, ஒரு 180 டிகிரி பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் லைன்ல சார்ஜ் லொகேட் ஆச்சுன்னா என்ன ப்ரொசீஜர்ல நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இண்டிவிஜுவலா நீங்க ஃபோர்ஸஸ் கால்குலேட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் டைரக்ஷன், அதாவது டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த சோர்ஸ் சார்ஜ் பேஸ் பண்ணி டைரக்ஷனை நீங்க அசம்ஷன் பண்றீங்க, அது ரைட்டா லெஃப்டா அப்படிங்கறத பார்த்துட்டு அதை வச்சு எக்ஸ் ஆக்சிஸா எக்ஸ் டேஷ் ஆக்சிஸா, எக்ஸ்னா பாசிட்டிவ் எக்ஸ் டேஷ் மீன்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போய் நீங்க அந்த நெட் ஃபோர்ஸை நீங்க டோட்டலா கால்குலேட் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் திங். ஓகே, பட் ஆனா இனி வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கீஸா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம என்ட்ரன்ஸ்ல இந்த செகண்ட் ஆஃப் மாடல்ஸ் தான் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, சேம் அந்த ப்ராப்ளம் அப்படியே சேம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணுமா. ஃபைண்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி நீங்க எழுதினதுதான் நான் திரும்ப அகைன் ரீட் பண்றேன். மறுபடியும் நீங்க அதே தான், டயக்ராம் மட்டும் மாறுது. ஃபைண்ட் நெட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் ஸ்மால் q. ஃபைண்ட் நெட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் ஸ்மால் q in the following cases. இப்ப நம்ம பாக்குறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இது வந்து ஒரு நான் 180 டிகிரியில இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன், ஒரு 90 டிகிரியில இருக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்பவும் போல உங்களோட ஸ்மால் கியூ கொடுத்துடுறாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
உங்களுக்கான சோர்ஸ் சார்ஜ் அவங்க எதை ஹைலைட் பண்றாங்கன்னு பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சோர்ஸ் சார்ஜ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ்ல இருந்து எவ்வளவு ஃபோர்ஸ் போகுதுங்கிறது நீங்க இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணணும். சோ இந்த டாபிக்கை பொறுத்த வரையும் ரிகார்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கறது கான்செப்டை எப்படி கொண்டு வர்றீங்கன்னா, அதாவது அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் த டூ டிஃபரெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு நீங்க ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலா எழுதுறீங்க. பட் ஆனா நம்ம என்ட்ரன்ஸ் கிளாஸஸ்ல அந்த டூ டிஃபரெண்ட் சார்ஜ்ல ஒன்னு கம்பல்சரி என்ன இருக்கணுமா, எஸ்சின்னு சொல்லக்கூடிய சோர்ஸ் சார்ஜ் இருக்கணும், இன்னொன்று வந்து டிசின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் இருக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராசஸ் சொல்லி அந்த ப்ராசஸ்ல இருந்து எவ்வளவு ஃபோர்ஸ் வெளியில வருதுங்கிற ஒரு கான்செப்டை கூலும்ஸ் ரூல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோட கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ஃபைன் பண்றோம் ஆக்சுவலா. ஓகே, ஸோ இப்போ நீங்க எனி டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ்ங்கிறதா இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான லாஜிக். ஸோ என்னுடைய அந்த இம்பார்ட்டன்டான சோர்ஸ் சார்ஜ் எது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஸோ அது கொஸ்டின்ல தான் அவங்க ஹைலைட் பண்றாங்க, அதை தான் நீங்க எப்பவும் போல நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சார்ஜ். ஸோ எனக்கு எப்பவும் போல லாஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. அதே மாடல்ல எனக்கு ஒரு சோர்ஸ் சார்ஜுக்கும் ஒரு டெஸ்ட் சார்ஜுக்குமான ஃபோர்ஸஸ் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, நான் கொடுத்திருக்க டயக்ராம்ல ரெண்டு ஃபோர்ஸ் உங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த சைடு F1 இந்த சைடு F2. ஓகே, டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ், டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ். ஓகே, ஸோ அந்த கான்செப்டை வச்சு எனக்கு F1 F2 கண்டுபிடிங்க. பட் ஆனா இதுல போலாரிட்டி நார்மல் மெத்தட்ல போட முடியாதுமா, ஏன்னா இது நான் 180, அதாவது 90 டிகிரி பொசிஷன்ல இருக்கு. ஸோ 180 டிகிரி ரெஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல போட்ட அந்த டைரக்ஷன் மெத்தடை வச்சு நீங்க போலாரிட்டி போட முடியும். அதர் தேன் தட் கண்டிப்பா நம்ம வேற ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ரூலை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நெட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ஈஸி தான், நத்திங் இஸ் தேர். பட் பிஃபோர் தட் you try to find out the individual forces towards the source charge. அது கண்டுபிடிக்கணும்ல, அது கண்டுபிடிக்கலாமா? டிஸ்டன்ஸ் கொடுத்துடுறேன், ஃபாஸ்டா போடுங்க. இந்த சைடு 3D இருக்குமா, இந்த சைடு 4D. எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. what is an equivalent value of F1 and F2? ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன். take 1 divided by 4 pi epsilon naught QQ divided by D square is equal to F naught அப்படின்னு ஒரு ஹிண்ட் மெயினா உங்க ப்ராப்ளம்ல லாஸ்ட் கிளாஸே நான் கொடுத்திருந்தேன். சோ அந்த ஹிண்ட மைண்ட்ல வச்சிட்டு போடுங்க எனக்கு. F1 equal to F naught, sir. Very good ma. F1 equal to F naught. F2 is equal to F naught. F2 is also is equal to F naught. Okay, ரெண்டுமே F naught தான்மா. நீங்க டைரக்டாவே போடலாம். 16 QQ by D square அப்ப 16 D square. So 16 get cancel out each other, you will get F naught na. So இதுக்கு ஒரு ஸ்டெப் போடணுமா, மைண்ட்லயே கால்குலேஷன் போடலாமே, என்ட்ரன்ஸ் வந்து டைமிங்ல போட்டாகணும்ல. சோ அப்ப ரெண்டு சைடுமே உங்களுக்கு F0 தான் வருது ஆக்சுவலா. ஓகே, ஆனா இப்ப இந்த நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுதான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். இந்த நெட் ஃபோர்ஸ் நீங்க டைரக்ஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதான் உங்களோட சோர்ஸ் சார்ஜ் ஸ்மால் q, உங்களோட டெஸ்ட் சார்ஜ் 9q இருந்து ஃபோர்ஸ் டைரக்ஷன் இப்படி வருது. ஓகேமா, சோ இப்படி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லைன். ஓகே, அதே மாதிரி உங்களோட 16qங்கிற டெஸ்ட் சார்ஜ்ல இருந்து டுவர்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ் லைன் இப்படி வருது. சோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லைன் லைக் திஸ். ஓகே, சோ இப்போ இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நீங்க க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணீங்கன்னா லைன் இப்படி ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலா அவுட்வர்டுல எடுத்தீங்கன்னா இது ரொம்ப லென்த்தியான கால்குலேஷன் கொடுக்குது. அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இதுக்கு மேத்தமெட்டிக்கலா நம்ம ஒரு ஈக்குவலண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா பேரலோகிராம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு வந்தாகணும். சோ இதுக்கு நீங்க பேரலோகிராம் லா அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கிறீங்க. ஓகே, F1 square plus F2 square 2 F1 F2 cos theta ரூட் எல்லாம் போட்டு நம்ம கால்குலேஷன் ரொம்ப லென்த்தியா போவோம். சோ டைமிங்ல நம்ம போடணும். பட் ஆனால் இந்த நெட் ஃபோர்ஸ் லைனை நீங்க தான் செலக்ட் பண்ணணும், உங்களோட கன்வீனியன்ட் தான். எய்தர் அவுட் சைடு த ஃபிகரும் எடுக்கலாம், இன்சைடு த ஃபிகரும் எடுக்கலாம். ஓகேயா, பட் என்னுடைய சஜஷன் ஸ்டெப் கம்மியா வரணும்னா, ஈஸியா போடணும்னா எப்பவுமே டுவர்ட்ஸ் த ஃபிகர் அதை எடுங்க. அதாவது இன்சைடு த ஃபிகர் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல நீங்க எடுத்தீங்கன்னா சிம்பிளா பைத்தகோரஸ் ரூலை யூஸ் பண்ணியே நீங்க அதுக்கான சொல்யூஷனை போட்டுடலாம் ஈஸியா. சோ இப்ப இதுதான் என்னோட எஃப் நெட், ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் அவங்க நெட் கேட்கறாங்க ஆக்சுவலா. சோ இந்த லைனை நீங்க எஃப் நெட்னு எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. சோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த லைன் தான் உங்களோட நெட் ஃபோர்ஸ் லைன். சோ அப்ப இந்த லைனை நான் நெட் ஃபோர்ஸ் லைன் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஓகே, இந்த பேஸ் லைன் இருக்கு பாத்தீங்களா, 16க்கும் ஸ்மால் கியூக்கும் ஒரு லைன் இருக்குல்ல, அந்த பேஸ் லைனை நம்ம F0 அப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்கீங்க. ஓகேமா, சோ அதே மாதிரி இங்க ஒரு லைன் இருக்குல்ல, 9Qவுக்கும் உங்களோட ஸ்மால் கியூவுக்கும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு, அந்த லைனை நான் இங்க எடுத்திருக்கேன் ஆக்சுவலா.
ஸோ இந்த லைன் வந்து எனக்கு இப்ப மறுபடியும் எஃப் நாட்னு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபிகர் எனக்கு ஒரு கிளியர் ஐடியாவை கொடுக்குது. ஆக்சுவலா என்ன ஐடியா அப்படின்னா, ஸோ இது வந்து என்னுடைய நெட் ஃபோர்ஸ் இதான் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. அப்ப எஃப் நெட் ஈக்குவல் டு இந்த லைனை நீங்க எஃப் நாட்னு எடுத்திருக்கீங்க. பட் எனக்கு இப்ப இந்த சிஸ்டம் இந்த ஒரு ட்ரையாங்கிள் நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா பைத்தகோரஸ் பேஸ் ரூலை வச்சு நான் தாராளமா நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்படி கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த லைனை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்ப இந்த லைனை நான் க்ளோஸ் பண்ணணும்னா இந்த லைனுக்கான ஈக்குவலன்ட் வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியணும். அப்ப இந்த லைனும் உங்க லாஜிக் படி, உங்களோட ஃபிகர்ல இருக்க லாஜிக் படி இந்த லைனும் parallel to each other அப்படிங்கிற லாஜிக்ல இருக்கு. ஸோ இப்போ parallel to each otherங்கிறப்ப தாராளமா நீங்க இங்கேயும் அதே எஃப் நாட்டை எடுத்துக்கலாமா. அப்ப சிம்பிளா உங்களோட நெட் ஃபோர்ஸை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எஃப் நெட் ஸ்கொயர் யூசிங் பைத்தகோரஸ் கான்செப்ட், உங்களோட பித்தகோரஸ் ரூல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எஃப் நெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ஸ்கொயர் பிளஸ் எஃப் நாட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்ப எஃப் நெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ வில் கெட் 2f நாட் ஸ்கொயர்னா, ஸோ 2f நாட் ஸ்கொயர். ஸோ அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த எஃப் நெட் ஸ்கொயர்ல இருக்கு, ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது ரூட் ஆயிடும். ஸோ அப்ப எஃப் நெட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓகே எஃப் நாட் ஸ்கொயர். ஸோ எஃப் நாட் ரூட்ல இருந்து வெளியில வந்துடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ரூட் 2 எஃப் நாட். எஃப் நாட் வெளியில வந்துடும். ஸோ இதுதான் உங்க ஃபைனல் ஆன்சர். இதுதான் நெட் ஃபோர்ஸ் அட் ஸ்மால் கியூ. Yes, sir. ஓகே அம்மா, Yes, sir. ப்ராப்ளம் புரிஞ்சாடாமா? எதுவும் டவுட் இருக்கா? No, sir. No, sir. ஓகேம்மா, நெக்ஸ்ட் மாடல் வாங்க. எனக்கு இப்ப இந்த மாடல் எந்த ஸ்டூடெண்ட் எனக்கு ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்ப்போம். கரெக்டா யோசிச்சு போடணும். ஈஸி தான், பட் கான்செப்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபிகர் கொடுத்துடுறாங்க, சம்டைம்ஸ் ஃபிகர் கொடுக்கறது கிடையாது. அது ஃபிகர் கொடுக்கலன்னா நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் எடுத்துக்காதீங்க, ரொம்ப சிம்பிளா தான் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, லெட் அஸ் கன்சிடர் an equilateral triangle. நான் சொல்றேன் பாருங்க ஸ்டேட்மெண்ட். இது எப்படின்னா, நம்ம சமைக்க தெரியாதவங்க கூட அந்த யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு அழகா ஒரு கிச்சன்ல போய் அழகா ஃபுட் ப்ரிப்பேர் பண்றான். ஓகே, அது ஃபுட்டை எடுத்துட்டு அவன் அழகா செஞ்சிடுறான். எப்படி சொல்றான், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றான் பாரு அழகா. அந்த பவுன் எடுக்கணும், அதுல சால்ட் போடணும், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்க, அவங்க சொல்ல ஃபாலோ பண்றான்ல. சோ அப்ப அவனுக்கு எப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்குது. அவனுக்கு ஈவன் சமைக்கவே தெரியலன்னா கூட நல்லா சமைச்சிடுறான். அது மாதிரிதான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ப்ராப்ளம்ல ரீட் பண்ணணும். அவன் சால்ட் போடுன்னு சொல்றான், அந்த இடத்துக்கு பதிலா நீ சால்ட்டுக்கு பதிலா சுகர் அள்ளி போட்டேன்னா அப்புறம் அந்த ஃபுட் எப்படி இருக்கும்? சோ அது மாதிரிதான் அவன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானோ அந்த டைரக்ஷன்ல கொஸ்டினை கொண்டு போய் யோசிங்க. அவன் ஒரு சைட்ல சொல்ல நீங்க ஒரு சைட்ல யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராப்ளமா ஒழுங்கா கொண்டு போக முடியாது. சோ அதனால ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா ஓகே லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் பிசிக்ஸ்ல நீங்க கரெக்டா ரீட் பண்ணணும். Equilateral triangle, the top triangle, okay, the top corner of the triangle, it is located at a charge small q and base sides இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்னர்ஸ்ல located at a charge capital Q each ன்னு கொடுத்துடுறான். The charge is located at a distance of small d அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், இது ஒரு equilateral triangle ன்னு சொல்லிட்டான். இது தமிழ்ல நம்ம சமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு எப்பவுமே ஈக்குவலான ஆங்கிள் வந்து நம்ம ஒரு 60 டிகிரி எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, சோ சம பக்கம்னு சொல்லிட்டேன். இட் ஷுட் பி an equivalent angle, equilateral angle ன்னு சொல்லிட்டேன். அப்ப சைடு ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சோ இப்ப இது ஒரு equilateral triangle ன்னு உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். இதுதான் உங்களோட ப்ராப்ளம்க்கான கிளியர் ஹிண்ட். உங்களுக்கு எப்பவும் போல மேல கொடுத்திருக்க அதே ப்ராப்ளம் தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஸ்மால் கியூல கால்குலேட் பண்ண போறீங்க. Take 1 divided by 4 pi epsilon naught q by d square equal to f naught. இங்க எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்பா ஃபாஸ்டா. எனக்கு இந்த ஸ்மால் கியூல நெட் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு வேணும்.
சார் எஃப் நாட் தான் சார் ஆன்சர். இல்லையேம்மா, கொஞ்சம் செக் பண்ணுமா. F naught by root 2 sir. இல்லையேம்மா, அதுவும் தப்பா இருக்கே. D. root 2 f naught. இல்லையே. பாய்ஸ் யாருக்குமே ஆன்சர் வரலையாடா? ஒருத்தங்க கூட சொல்ல காணா. Sir, answer 0 sir. 0 ஐயோ. 2f naught. Sir, 2f naught by root 3 sir. 2f naught. இந்த Root 3f naught. 2 மட்டும் இல்லாம சொல்ல முடியலையா? F naught by root 3 sir. root 3 f naught. f naught. வெரி குட். உன்னோட நேம் என்ன நேம்மா? ஒருத்தவங்க ஆன்சர் சொன்னாங்கல்ல, ஐ திங்க் ஒரு கேர்ள் ஆன்சர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப லாஸ்டா எனக்கு ஒரு ஆன்சர் வந்தது. root 3 f naught is correct answer. Anyone to get this answer? root 3 f naught. சிம்பிளான சம் தான்மா, கொஞ்சம் கரெக்டா போட்டீங்கன்னா ஈஸியா கொண்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மைண்ட்ல கொண்டு வாங்க. அவுட் சைட் ஃபிகர் எடுக்க வேண்டாம், இன்சைட் த ஸ்ட்ரக்சர் எடுங்க. நெட் ஃபோர்ஸ், அப்ப நான் இது இங்கதான் உங்களுக்கு ஸ்மால் கியூ கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ஃபோர்ஸ் அங்க எடுத்துட்டேன் ஆக்சுவலா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன லாஜிக் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ சைடு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கிறதுனால இதனுடைய மொத்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் சார் நீங்க அந்த மாதிரி பாதியா ஸ்பிளிட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த சார்ஜும் சரி, நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த டிஸ்டன்ஸும் சரி, ரெண்டுமே இங்க என்ன இருக்கோ அதே தான் இந்த சைடும் இருக்கு. ஓகேயா? அப்ப ஏதாவது ஒரு சைடை நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணிட்டு இன்ட்டு என்ன பண்ணிக்கலாம், 2ன்னு போட்டுக்கலாம். தனித்தனியா கண்டுபிடிக்கணுங்கிற தேவை கிடையாது. ஓகேயா? அப்ப நான் இந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பகுதியினுடைய ஆங்கிள் எவ்வளவு எனக்கு அப்படின்னா 30 டிகிரி எனக்கு வந்துடும். மொத்தம் 16, அதுல பாதி, அதுல ஒரு பாதி தானே எனக்கு இங்க வருது. ஸோ அப்ப 30 டிகிரியை நான் எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னோட நெட் ஃபோர்ஸை நான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதான் என்னுடைய லைன், எஃப் நெட் லைன். ஓகேயா? ஸோ எனக்கு இந்த சைடு நீங்க எடுத்திருக்கீங்க ஆக்சுவலா. ஓகே, இந்த சைடு நீங்க எடுத்திருக்கீங்க. இந்த ஆங்கிள் 30 டிகிரி. ஓகேயா? சரி, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கியூக்கும் கியூக்குமான ஃபோர்ஸ் எவ்வளோடாமா வந்திருக்கு? F naught. F naught. அது ரொம்ப சிம்பிள். ஓகேயா? 1 divided by 4 pi epsilon naught q by d square. அதுதான் F naught ன்னு வச்சுட்டு சொல்லிட்டானே. அப்ப இந்த சைடும் F naught தான், உனக்கு இந்த சைடும் F naught தான். There is no there is any other changes in this line. Okay, right and left lines. Okay, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபோர்ஸ், டிஸ்டன்ஸ், சார்ஜ், ஸோ வாட் எவர் இட் மே பி. ஓகே, நீங்க எதை எடுத்தீங்கன்னாலும் எல்லாமே எனக்கு சேமா தான் இருக்கு. அப்ப ஏன் நீ ஒரு சைடை போட்டு இன்ட்டு 2 பண்ணக்கூடாது? அந்த லாஜிக் ஏன் பண்ணக்கூடாது? ஸோ ஈஸியா பண்ணலாமே. அப்ப இந்த லைனுக்கான வேல்யூ எஃப் நாட் இதானம்மா. ஸோ இப்போ உங்களுக்கு எஃப் நெட் வேணும். ஓகேயா? ஸோ ஈஸியா நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ எஃப் நெட் ஈக்குவல் டு, ஓகேயா, இதான் இந்த லைனோட வேல்யூ எஃப் நாட். உங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து சொல்லியிருப்பாங்க, உங்களோட 11th எல்லாம் கூட நீங்க இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆங்கிள் இருக்கிற சைடு நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா காஸ் தீட்டா யூஸ் பண்ணணும். ஆங்கிள் இல்லாத சைடு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க சைன் தீட்டா யூஸ் பண்ணணும். இது 11th LOM அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நான் கூட எடுத்திருந்தேன். ஆஃப்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருந்தேன்னா மேபி இப்ப போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ அதுல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ரிசல்டன்ட் லைனை நீங்க இங்க எடுக்கிறீங்க. ஸோ அப்ப இங்க நான் டீட்டாவை நான் இமேஜின் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீட்டா இங்க எடுக்கிறேன் அப்படின்னா நான் இந்த சைடு ரொட்டேட் பண்றேன். ஏன்னா அது ரிசல்டன்ட் லைன் கெட் ரீசால்வ்டு வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்.
அப்ப நான் இந்த சைடு எடுத்தா ஆங்கிள் இருக்கிற சைடு வருது. ஸோ அதனால அதை காஸ் தீட்டான்னு எடுக்கலாம். ஆங்கிள் இல்லாத சைடு ரெஃபரன்ஸ் நம்ம ஆர் சைன் தீட்டான்னு எடுக்கணும். இது ஒரு பேசிக் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை தான் நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன். எஃப் நெட் ஈக்குவல் டு பேரலல் லைன்ஸ்னா, ஸோ அதனால இந்த நெட் இந்த சைடு இமேஜின் பண்றீங்க, அப்ப ஆங்கிள் இருக்கிற சைடு தான் அது வருது. ஸோ அப்ப எஃப் நெட் ஓகே எஃப் நாட் காஸ் ஓகே 30 டிகிரி. ஸோ எஃப் நாட் காஸ் 30 டிகிரிங்கிறது ஒரு சைடு, ஆனா எனக்கு ரெண்டு சைடு இருக்கிறதுனால நான் இன்டு 2 மறக்காம பண்ணணும். ஓகே ஸோ ஃபைனலா எஃப் நெட் காஸ் 30 வேல்யூ என்னம்மா √3/2. So into 2 போட்டீங்கன்னா 2 get cancel out each other. So net force in the system is F0, அதாவது √3 F0. இந்த ஆன்சர் கரெக்டா வருதா? என்ன ஸ்டெப் இருக்கு இதுல பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிள் சம் அது, ஆனா நிறைய பேர் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன்றாங்க ஆக்சுவலா. டவுட் எதுவும் இருக்காமா? சார் நான் போன கிளாஸ் அட்டன் பண்ணல சார். அந்த F0 எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? F0ங்கிறது நான் போன கிளாஸே கொடுத்துட்டேன்டாமா. அவங்களுக்கு காமனாவே ப்ராப்ளம்ல 1/4πε0 QQ/d² = F0 ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை ப்ராப்ளம்ல அவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை ஒவ்வொரு ப்ராப்ளம்ல இவங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டும் இதை மைண்ட்ல வச்சுதான் அந்த F0 உள்ள கொண்டு வராங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போடலாமாமா? Yes, sir. எஸ் சார். ஓகே ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரெண்டு மெத்தட்ல போடலாம். இது யூசுவலா ஜேஇ பசங்களுக்கு இந்த மாடல் அதிகமா, ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்க்கான டைமிங் அதிகம் அப்படிங்கிறதுனால ஸ்டெப்ஸ் கொஞ்சம் லென்த்தியா வரும். ஆனாலும் இது ரொம்ப லென்த்தியா வந்துருச்சு ஆக்சுவலா. உங்களோட புக்ஸஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தியா தான் போட்டிருக்காங்க. பட் ஆனா மேக்ஸ் கொஞ்சம் நல்ல ஸ்கில் இருந்ததுன்னா தாராளமா நம்ம முடிஞ்ச அளவு பிசிக்ஸ்ல ஸ்டெப்ஸை கம்ப்ரஸ் பண்ண முடியும். ட்ரையாங்கிள் லா அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு, முக்கோண விதின்னு தமிழ்ல சொல்லுவாங்க ஆக்சுவலா. அதை யூஸ் பண்ணீங்கன்னா தாராளமா வித்தின் த மினிட்ல யூ வில் கெட் த சொல்யூஷன். பட் ரெண்டு மெத்தடும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலா. நிறைய டீச்சர்ஸ் அந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேன்றாங்க. பட் ஆனா உங்களோட எக்ஸாமினேஷன்ல சம்டைம்ஸ் அந்த ப்ராப்ளம் பிக் கொஸ்டின்ல கேட்டு விட்டுடுறாங்க. ஸோ அப்போ அது பிக் கொஸ்டின்ல வருதுன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டெப்ஸ் காமிச்சாகணும். ஸோ அதனால அந்த ப்ராப்ளம் வந்து உங்களோட போர்டுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா தான் இருக்கு. பட் போர்டுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது இஃப் யூ ஆர் யூசிங் அ ட்ரையாங்கிள் லா அப்படின்னா யூ கேனாட் ஏபிள் டு கெட் த ஸ்டெப்ஸஸ் இந்த ப்ராப்ளம். ஓகே டைரக்டா அந்த ஆன்சருக்கு போயிடும். அப்ப அவன் 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ல கேட்கறாங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டெப் மார்க் ஃபுல்லா டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் வந்து யூஸ்வலாவே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாடல். ஸோ அதனால ரெண்டு மெத்தட்லயே நான் போட்டு காமிச்சிடுறேன். பட் செகண்ட் மெத்தட் போடும்போது நான் ப்ராப்ளமா மாத்திடுறேன், வேற மாடல்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அதே சம திரும்ப போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஐ வில் கிவ் another மெத்தட், அதர் நியூமெரிக்கல் பார்ட்ஸ், வேற மாதிரியான நியூமெரிக்கல்ஸ் கொடுத்து அதுல எப்படி ட்ரையாங்கிள் ரூல் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தாஞ்சிருக்கேன். ஓகே ஸோ வேரியஸ் மெத்தடை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் to follow the textbooks. So once if you will get the idea regarding your textbooks, okay அப்படின்னா நீ என்ன புக் ஃபாலோ பண்றேன்னு எனக்கு தெரியல. பட் என்ன புக் ஃபாலோ பண்ணாலும் ஒரு என்ட்ரன்ஸ்க்கு தனி ஒரு புக் உங்கள்கிட்ட இருக்கணும். என்ட்ரன்ஸ் புக் ரெஃபரன்ஸ் இல்லாம கண்டிப்பா நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே யூனிட் நான் பேரலா டீச் பண்ண நீங்களும் உங்களோட என்ட்ரன்ஸ் புக்கை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. அதுல எதெல்லாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா, நல்ல டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கிளாஸ்ல டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒர்த்தபிள் டவுட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா அது எல்லாருக்கும் காமனா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஓகே ஏன்னா உங்களோட சைட்ல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குங்கிறது எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா தான் ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும், இல்ல கிளாஸோட மாடியூல்ஸோ ஸ்ட்ரக்சரோ இல்ல த வே டு இம்ப்ளிமெண்ட் த கிளாஸ். ஓகே ஸோ ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு மாடிஃபிகேஷன் தேவைன்னா நீங்க அப்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதை பேஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கரெக்டா பாருங்க, என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும், நோட் பண்ணிக்கோங்கம்மா. two identical pitch balls. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தோட ஒரு பார்ட் வந்து நீங்க 11th போய் ஆகணும், இன்னொரு பார்ட் வந்து 12th வந்து சால்வ் பண்ணி ஆகணும் நீங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை கடந்த ஒரு 3 வருஷமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெயும் சரி நீட்டும் சரி இந்த ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு பார்ட் அவங்க போடுறாங்க. அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் அந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கான கான்செப்ட் மட்டும் அதுல இருக்கிறது கிடையாது. 2-3 யூனிட்டோட கான்செப்ட் அதுக்குள்ள வந்து நீங்க சால்வ் பண்ணி தான் ஃபைனல் ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. நீங்க இப்போ இன்னொரு சம் கூட இருக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்களேன். அதுல வெயிட் வந்து
ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல டென்ஷன் வந்து லாஸ் ஆஃப் மோஷன்ல போய் நீங்க சால்வ் பண்ணணும். இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பர்டிகுலர் பாப்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபோர்ஸை வச்சுதான் அந்த பாப்ல இருக்கக்கூடிய சார்ஜ்ங்கிற வேல்யூ கியூவை நீங்க வெளியில எடுக்க முடியும். அப்ப அந்த ஃபோர்ஸை நீங்க கூலும் ஃபோர்ஸா கன்வெர்ட் பண்ணி தான் சார்ஜ் வெளியில எடுக்க முடியும். ஒரு ப்ராப்ளம், அந்த ஒரு ப்ராப்ளத்துல 3 யூனிட்டோட கான்செப்ட்ஸ் உள்ள வருது. 11th 2 யூனிட், 12th 1 யூனிட் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு யூனிட்ஸோட கான்செப்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை தான் என்ட்ரன்ஸ்ல இப்ப வர வர அதிகமாக்கிட்டு வர்றாங்க. நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதுதான் கொஞ்சம் இப்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணும்போது அந்த யூனிட்டுக்கான நாலேஜ் மட்டும் சஃபிஷியன்டா அப்படின்னு கண்டிப்பா கிடையாதுமா. அதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய யூனிட்ஸோட கான்செப்ட்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 1 செகண்ட்மா. So 2 identical pitch balls, okay, each of mass m, 2 identical pitch balls, each of mass m, and charge small q are suspended from a common point two identical pitch balls, each of mass small m, and the charge small q are suspended from a common point by a 2 string of equal length small l. By a 2 string of equal length small l. Find the charge small q. Find the charge small q in terms of given quantities. In terms of given quantities, if the angle between the string is 2 theta, if the angle between the string is 2 theta in equilibrium, in the word romba important, in equilibrium. Problem repeat பண்ணனுமாமா? Finish பண்ணிட்டீங்களா? Sir, one time, sir, please, sir. 2 identical pitch balls தான், each of mass m டமா, and charge small q. இதெல்லாமே கிளாஸ் பிராக்டிஸ்க்குன்னு எடுத்திருக்க ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஓரளவு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் போது யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு சால்வ் த நார்மல் ப்ராப்ளம்ஸ். இதுன்னா ரிகார்டிங் சிபிஎஸ்இ போர்டு அண்ட் ஐசிஎஸ்இ போர்டு மாடியூல்ல ஈஸியா நீங்க போட ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, 2 identical pitch balls, each of mass small m and charge small q, are suspended from a common point by a 2 string of equal length small l. Find the charge small q in terms of given quantities if the angle between the strings is 2 theta in equilibrium. So இப்ப எனக்கு இந்த ப்ராப்ளம் ரீட் பண்ணி ஒரு டயக்ராம் போட முடியுமா? So in the problem, can you read the problem and to draw the diagram related to the problem? எனக்கு இந்த ப்ராப்ளமை ரீட் பண்ணி எனக்கு அது ரிலேட்டடா கொஞ்சம் டயக்ராம் வரையுங்களேன். ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலா வந்து பிசிக்ஸ் பொறுத்த வரையும் சும்மா பிளாங்கா நம்ம யோசிக்க முடியாதுமா. ஏதாவது ஒரு டயக்ராம், அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடா ஒரு டயக்ராம், ஒரு அசம்ஷனை கிரியேட் பண்ணுங்க. ஓகே, அந்த டயக்ராமுக்குள்ள அவன் கொடுத்திருக்க டேட்டாவெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த டயக்ராம பேஸா வச்சு சால்வ் பண்ண முடியுமான்னு யோசிங்க. ஓகே, எப்பவுமே அது கொஞ்சம் ஒரு பிளாங்கா இருக்கிறதுக்கு ஒரு டயக்ராம் வச்சு நீங்க போடும்போது ஏதோ ஒரு சைடுல உங்களுக்கு யோசிக்க தோணும். ஓகே, சோ அப்ப ஏதாவது ஒரு வழியில டக்குன்னு அதுக்கான கரெக்ட் சொல்யூஷன் கிளிக் ஆகும். ஓகே,
எனக்கு இப்ப ப்ராப்ளம் வந்து அவன் என்ன சொல்றாங்கிறத பாருங்க. ஒரு ஐடென்டிக்கல் பிட்ச் பால், அதாவது 2 ஐடென்டிக்கல் பிட்ச் பால். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா, நீங்க 11th லெபார்டரியில பிசிக்ஸ் லெபார்டரியில சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருமே பண்ணிருப்பீங்க. ஒரு ராடு மாதிரி இருக்கும், அதுல ஒரு நூலை தொங்க போட்டு நூல்ல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு பாப் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதை அப்படி நீங்க ஆசிலேட் பண்ணி அந்த ஆசிலேஷன் கவுண்டிங் வச்சுட்டு சிம்பிள் பெண்டுலம் டைம் பீரியட் எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. 1/2π√L/G வச்சு லென்த் எல்லாம் எடுத்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஸ்டாப் கிளாக் வச்சு டைம் கவுண்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணி அந்த சேஞ்சிங் வேல்யூஸ்ல ஆசிலேஷன் பல்ஸ் வேல்யூ எல்லாம் நிறைய நீங்க அதுல கால்குலேட் பண்ணலாம் ஃபர்தரா. ஸோ பட் ஆனா நீங்க வந்து பேசிக்கா டீயை மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு விட்டுடுறீங்க. ஓகே சார், வாட் எவர் இட் மேபி. சரி, நம்ம இப்ப அந்த ப்ராப்ளம்க்கு வரலாம். 2 ஐடென்டிக்கல் பிட்ச் பால்ஸ், ஈச் மாஸ் m. ஓகேயா, அப்ப அந்த பாபோட மாச mன்னு சொல்லியிருக்காங்க. அந்த m மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாபுக்கு சார்ஜ் ஸ்மால் கியூ அதுல இருக்கு. அந்த பாப்ல சார்ஜ் ஸ்மால் கியூ இருக்கு. அப்ப சார்ஜ் இருக்குன்னா கண்டிப்பா அந்த பாப்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆக முடியும். அந்த ஃபோர்ஸ்னால அந்த பாப் வந்து மூவிங்ல இருக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேயா, அப்ப எனக்கு அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபோர்ஸ ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸா நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஸ்லோவா அது மூவ் ஆயிட்டு இருக்கு. 2 identical pitch ball, each of mass m and charge small q, suspended from a common point. அதாவது தொங்க விடப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஓகே, சஸ்பெண்டட் ஃப்ரம் ஒரு காமனான ஒரு பாயிண்ட், அந்த காமன் பாயிண்ட பேஸ் பண்ணி சஸ்பெண்டட் அப்படின்னா தொங்க விட்டுருக்கேன். ஒரு நூல் எடுத்து ஒரு த்ரெட் எடுத்து அந்த ஒரு பாப் வந்து தொங்கிட்டு இருக்கு. ஓகேயா, இது வேற வேற கிடையாது. 2 identical pitch balls. ஓகேயா, ஒரு 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 வேற மாதிரினா எப்படி, வேற வேற டைப்ல இருக்கக்கூடிய த்ரெட் கிடையாது. ஓகேயா, ஒரே மாதிரியான த்ரெட். ஓகேயா, 2 identical pitch ball, 2 பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேமா, மாஸ் mன்னு சொல்லிட்டாங்க. 2 பாலோட மாசுமே m தான். இந்த 2 பாலுக்குமான சார்ஜும் ஸ்மால் கியூ தான். ஆனா த்ரெட் வந்து லென்த் வந்து ஒரே மாதிரியான லென்த் இருக்கு, வேற வேற மாதிரியான லென்த் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். ஈக்குவல் லென்த்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் போது இந்த பாப்ல இருக்கக்கூடிய சார்ஜ் ஸ்மால் கியூ என்ன, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னாவே கண்டிப்பா அந்த கூலும்ஸ் ரூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம உள்ள கொண்டு வந்துதான் ஆகணும். நம்ம இப்ப என்ன கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம், ரிகார்டிங் ஃபோர்ஸ், அதாவது கூலும் கான்செப்டை எப்படி எல்லாம் நியூமெரிக்கல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் அதுதான் உங்களுக்கு மாடல்ஸ் வந்து வேரியஸ் மாடல்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போது அதை வச்சு அவங்க கூலும்ஸ் லாவை பேஸா வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்கறாங்கன்னா கண்டிப்பா அவங்களால ட்ரை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த த்ரெட்டுக்கான சைடு ஆங்கிள் மொத்தமா எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2θன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளவுதான் ப்ராப்ளம்ல அவங்க கொடுத்துருக்கிறது. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு வந்து இதுல ஃபைனலா இருக்கு, அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. மேபி உங்களுக்கு நான் ஆஃப்லைன் கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் சண்டே நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு மெத்தட் நடத்திருந்தேன். அப்ப கூட நான் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ் ஆஃப் மோஷன்ல ஒரு மெத்தட், ஐ திங்க் டைப் நம்பர் 6 or 7 நினைக்கிறேன். ஈக்லிபீரியம் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் 11th கான்செப்ட்ல LOM அப்படிங்கிற ஒரு டாபிக்ல மெக்கானிக்ஸ் பார்ட் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா ஆஃப்லைன்ல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் அப்பயே சொன்னேன், டே இந்த கான்செப்ட் நல்லா கவனிச்சுக்கோங்கடா, திரும்ப 12th நிறைய இடத்துல இது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் இங்க தான். ஸோ இந்த இடத்துல அந்த ஈக்லிபிரியம்ங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போதே சொன்னேன், அந்த பர்டிகுலர் வேர்டு ஈக்லிபிரியம் பாயிண்ட்னு கன்கரண்ட் பாயிண்ட்னு வந்தாலே நீங்க என்ன ரூல் அங்க யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஃபிக்ஸ்டாவே நான் சொன்னேன், நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா நீங்க யூஸ் பண்ணணும் எப்பவுமே. ஓகேயா, ஸோ உங்களுக்கு ஒரு லாஜிக் 11th எடுக்கிறோம் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்க இமேஜின் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு த்ரெட்டை வச்சு நான் ஒரு பிளாக்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த பிளாக் இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இப்ப ஸ்டில் அங்கேயே தான் இருக்கு, அதாவது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற லாஜிக். ஓகேயா, இப்ப இந்த பிளாக் எக்ஸ்டெண்ட் எல்லாம் ஆகாது, நகராது. ஆனா இந்த ரோப்புக்கு பதிலா, இந்த கயிறுக்கு பதிலா நான் ஒரு ஸ்ப்ரிங்கை இங்க போட்டுட்டேன் அப்படின்னா இந்த பிளாக்கு ஸ்ப்ரிங் இருக்கு. ஸோ அதனால எனக்கு கீழே வந்துட்டு ஒரு பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் வரும். அதே பாயிண்ட்ல அந்த பிளாக் உட்கார்றது கிடையாது, ரிட்டர்ன் பேக் டு த சேம் பாயிண்ட். அப்ப மறுபடியும் ஆக்சலரேஷன் 0 தான். ஓகேயா, ஆனா இந்த பிளாக்க ஒரு ஃபோர்ஸ் கீழ் நோக்கி தள்ளுது. மறுபடியும் இந்த ஸ்ப்ரிங்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால ரிட்டர்ன் பேக் டு த சேம் பாயிண்ட், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இதுதான் நியூட்டனோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆக்சுவலா. ஓகேயா, நீங்க ஒரு பொருளை நகர்த்தணும் அப்படின்னா அந்த பொருள் மேல செயல்படக்கூடிய விசைன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. அந்த ஒரு if you are imagine like any one product, ஓகேயா, if you are considering the forces is applied over the product அப்படின்னா அது முதல்ல அந்த ப்ராடக்ட் மூவ் ஆகணும்னா நீங்க கொடுக்குற ஃபோர்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நான் ஒரு 2 ஃபோர்ஸ் அந்த ப்ராடக்ட் மேல கொடுக்குறேன். ரெண்டுமே நான் ஒரு சமமான ஃபோர்ஸ் நான் கொடுத்துடுறேன், அப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்குறேன். சோ இங்க லாஜிக் தான், நீ ஒரு பொருளை இழுக்கிற, மறுபடியும் ஸ்ப்ரிங் இன்னொரு ஃபோர்ஸை கொடுத்து மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. The product is returned back to the same point. Okay, so அப்ப the forces must be compensated with each other. Okay, ஒரு விசை அதற்கு சமமான மற்றொரு விசையை அதே புள்ளியின் மீது செயல்படுத்துகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான லாஜிக் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சூப்பரா பிசிக்ஸ் புக்ல எல்லாம் கொடுத்திருப்பாங்க, தமிழ் மீடியம் புக்ல எல்லாம் ரீட் பண்ணி பாருங்களேன், அவ்வளவு அழகா கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப இதுதான் நம்ம லாஜிக் சொல்றோம். the forces must be compensated with each other அப்படின்னா எஸ்எல்ஐ. ஓகே, நீங்க அந்த பர்டிகுலர் சிஸ்டம், எனி சிஸ்டம், நீங்க அது பிளாக்கா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் இட் மே பி, எனி கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்டா இருக்கலாம், அந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஓகே, பட் இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு எல்ஓஎம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ரொம்ப டீடைல்டா வரும். மெக்கானிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் இதெல்லாம். சோ இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு வந்து 11th ரிலேட்டடா கொடுத்துட்டாங்க. அந்த வேர்டை தான் நம்ம இவ்வளவு கிளியரா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஈக்விலிபிரியம் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கணுமா. சோ ஈக்விலிபிரியம் அப்படின்னாவே ஒரு ஜென்ரலா ஒரு லாஜிக்கை நாங்க 11th யூஸ் பண்ணிடுறோம் மெக்கானிக்ஸ்ல. அதாவது ஈக்விலிபிரியம் பாயிண்ட், கன்கரண்ட் பாயிண்ட், இது எல்லாத்துக்கும் ஒரு கான்செப்ட் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு ஈக்விலிபிரியம் சிஸ்டம் நீங்க இமேஜின் பண்றீங்க அப்படின்னா the forces must be compensated with each other அப்படிங்கிற லாஜிக், அந்த டெஃபினிஷனுக்கான மீனிங்கா நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேயா, சோ அதை கொஞ்சம் கிளியரா பார்க்கணும்னா நம்ம 11th சிலபஸ்ல தான் பார்க்கணும் ஆக்சுவலா. சோ நான் இந்த இடத்துல சிம்பிளா உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிடுறேன். ஈக்விலிபிரியம்னாவே forces must be compensated with each other. அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் என்னவா இருக்குமா, ஆக்ஸலரேஷன் 0. இந்த ஈக்விலிபிரியம்ங்கிற வேர்டை நீங்க பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க ஆக்ஸலரேஷனை 0 பண்ணிக்கலாம். ஓகேயா, ஆனா உங்களுக்கு இது ஆக்ஸலரேஷன் 0 பண்ணும் போது நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஹிண்ட் நான் சொன்னேன், இம்பார்ட்டன்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆஃப்லைன் கிளாஸ் மேபி நீங்க அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் ரொம்ப ஹைலைட் பண்ணிருப்பேன். ஆக்ஸலரேஷன் 0னா மறந்துடாதீங்க, அப்போசிங் ஃபோர்ஸ் நீங்க ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு நியூட்டனோட ஃபர்ஸ்ட் ரூல் எல்லாம் யூஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. யூ வில் கெட் த சேம் சொல்யூஷன். அதுக்கு நீங்க இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அக்ஸலரேஷன் 0னாவே அப்போசிங் ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி ஈக்குவல். உங்களுக்கு புரியுற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்கம்மா சைடுல. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ்லலே. சோ இந்த ப்ராப்ளம்னு இல்ல, நிறைய ப்ராப்ளம்ல இந்த கான்செப்ட் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போசிங் ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம், ஆனா ஆக்ஸலரேஷன் 0வா இருக்கும். ஓகேயா, அப்ப ஈக்விலிபிரியம் ப்ராசஸ் பண்ணும்போது ஃபைனலா இந்த பாப் ரிட்டர்ன் பேக் டு தி சேம் பாயிண்ட், ஆக்ஸலரேஷன் 0வா தான் வரப்போகுது. சோ அதை முன்னாடியே அவங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேயா, சோ அந்த ஹிண்ட் வந்து இந்த ப்ராப்ளத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஹிண்ட். சரிமா, இப்ப நம்ம ப்ராப்ளத்தோட சொல்யூஷனுக்குள்ள போலாம். இந்த பாபோட சார்ஜ் தான் அவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா கியூ தான் நீங்க கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த நான் கிளியரா சொல்லிடுறேன். மாஸ் அண்ட் சார்ஜ் ஓகே எல்லாமே சிமிலரா இருக்கு. ஸோ எனி ஒன் சைடு நீங்க எடுத்துக்கலாம். பென்சில் எடுத்து இப்படி லைன் சென்டர்ல போடுங்க. இந்த ஆங்கிள் மட்டும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா மொத்தமா 2 தீட்டானா, அப்ப இந்த ஒரு சைடு ஆங்கிள் தீட்டான்னு நீங்க எடுக்கலாம். ஆக்சுவலா தீட்டா பிளஸ் தீட்டா யூ வில் கெட் 2 தீட்டா இல்ல, அவங்க கொடுத்த வேல்யூ வந்துடும். ஸோ அதனால நான் ஒரு சைடை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு சைடு நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம கம்ப்ளீட் பண்ணுங்க. கரெக்டா அது கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க சொல்யூஷன் போட முடியும். உங்களுக்கான ஐடியா கிளியரா கிடைக்கும். இந்த பாப இப்போ ஒரு ஃபோர்ஸ் ப்ராசஸ் பண்ணுது, எஃப் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. ஓகே, ஏன்னா சார்ஜ் இருக்குல்ல, கண்டிப்பா சார்ஜ் இருக்கிற பாப்ல இருந்து உங்களுக்கான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நீங்க வெளியில கொண்டு வர முடியும். அதை தான் நான் எஃப்னு போட்டிருக்கேன். ஓகே அம்மா, சரிடாமா. இப்ப எஃப் போட்டுட்டீங்கன்னா இங்க ஒரு த்ரெட் ஒன்னு இருக்கு ஆக்சுவலா. ஓகே, த்ரெட்ல ஆக்டிங் ஃபோர்ஸ் என்ன, வாட்ஸ் த நேம் ஆஃப் த ஆக்டிங் ஃபோர்ஸஸ் இந்த த்ரெட்? நான் உங்களுக்கு எல்ஓஎம்ல டீச் பண்ண நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ த்ரெட்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேரு டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா த்ரெட்ல இப்ப டி இருக்கு. சோ இந்த த்ரெட்டுக்கு டி இருக்கு, ஃபோர்ஸ் கொடுத்துட்ட. இது பாப் இல்ல, இது ஒரு பால் ஆக்சுவலா. ஓகே, அவன் சொல்றபடி ஒரு பிட்ச் பால் இது. இந்த பாலுக்கு என்ன இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, மாஸ் இருக்கு. மாஸ் இருக்குன்னாவே கண்டிப்பா அதை கீழ் நோக்கி யாரோ இழுக்குறாங்க. அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்னடாமா? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபோர்ஸ்? கால்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஜெனரல் ஈக்குவேஷன் நீங்க எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கங்க, F = mg. இந்த ப்ராப்ளம்ல எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கடலாம். ஓகேயா, இந்த ப்ராப்ளம கொஞ்சம் நல்லா பாருங்க. எந்த ஒரு வேல்யூமே அவங்க கொடுக்கலனாவே அது கொஞ்சம் டெரிவேஷன் மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமா தான் போகும். வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஃபார்முலால போட போறீங்க, அடுத்த ஸ்டெப் அது ஆன்சர் வரப்போகுது. பட் ஆனா ஸ்டெப் வரணும், நீங்க அந்த ஸ்டெப்பை மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்ண முடியாம திணறணும், நீங்க ஆப்ஷனை தப்பா டிக் பண்ணணுங்கிறதா அவனுடைய ஒரு முக்கியமான டார்கெட்டா அவன் வச்சுட்டு வேணும்னுக்கே என்ட்ரன்ஸ்ல பார்த்தேன்னா
வேல்யூஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன்றாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த வேல்யூ இல்லாத குவான்டிட்டியவே கொடுக்குறாங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க, வேல்யூ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அந்த கொஸ்டினுடைய கான்செப்ட் ஒண்ணுதான். பட் வேல்யூ கொடுத்தா அது சிம்பிளா ஸ்டெப் முடிஞ்சு போயிடும். வேல்யூ கொடுக்கலன்னா அது ஒரு டெரிவேஷன் ஃபார்மேட் வரும். நீங்க கொஞ்சம் அடிஷனலா மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம், அதுதான் நான் சொல்றது, பேஸ் மேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்கம்மா. நீங்க என்ட்ரன்ஸ்ன்னு இல்ல, மேபி இந்த கிளாஸ்ல இப்ப மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பீங்க. பிகாஸ் நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப ஃபண்டமெண்டல் ஆஃப் பிசிக்ஸும் சரி, ஃபண்டமெண்டல் ஆஃப் மேக்ஸும் சரி, இந்த ரெண்டு நாலேஜும் இல்லாம நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டும் இன்ஜினியரிங்ல சர்வே பண்ண முடியாது, எந்த மேஜர் சப்ஜெக்டும் நீங்க படிக்க முடியாது. ஸோ அதனால நீங்க மேபி ஃபியூச்சர்ல மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இப்பயே உங்களுக்கான ஸ்கில் தயவு செய்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை ஸ்டடீஸ்ல போய் காலேஜ்ல எல்லாம் இவ்வளோ டீடைல்டா இவ்வளோ பேசிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு டைம் இருக்காது, எடுக்கவே முடியாது அவங்களால. ஸோ அதனால ஃபைனலி யூ வில் கெட் சஃபர்ட், அங்கேயும் உங்களுக்கு மார்க்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்கூல் படிக்கும் போதே இந்த பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகணும். ஓகேயா? ஸோ நாலேஜ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மார்க்ஸ். ஆக்சுவலா மார்க்ஸை விட எப்பவுமே நாலேஜ் தான் எங்க போனாலும் பேசும். ஓகேயா? ஸோ அதனால கொஞ்சம் நாலேஜை கெயின் பண்ற மாதிரி பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஜி யூஸ்வலாவே அவங்க எல்லா வேல்யூ கிவனா இருந்தா இந்த ஜிக்கான ஈக்குவலன்ஸ் நீங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து படிக்கிறீங்க 9.8 எடுக்கலாம், இல்லைன்னா ஜென்ரலா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரிம்மா. இப்போ இந்த டயக்ராம் நான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணா ஈஸியா என்னால சொல்யூஷன் போட முடியும். ஸோ இது என்னோட பாப் அப்படின்னா இந்த பாபோட ஆக்டிங் ஃபோர்ஸ் எஃப் இதை எடுத்துக்கிறோம். கீழே டவுன்ல என்னோட கிராவிட்டி ஃபோர்ஸ் எம்ஜியை நான் எடுத்துட்டேன். பட் ஆனா இங்க பாத்தீங்களா டென்ஷன் டி இருக்கு. ஓகேயா? இப்போ இந்த 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 ஃப்ரீ பாடி டயக்ராம் உங்களுக்கு பார்த்தோன்னே லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு ப்ராப்ளம் நம்ம போட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஈக்லிபிரியம் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸ்ல நியூமெரிக்கல்ஸ்லாம் நீங்க போட்டீங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாடல் மாதிரி அப்படியே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி ஃபோர்சஸ் இஸ் தேர் இன் தி ஸ்ட்ரக்சர். அப்ப இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆக்சிஸை கொண்டு வாங்க. இது ஒய், ஓகேயா? இது எக்ஸ் ஆக்சிஸ், opposed x dash y dashங்கிற ஒரு ஆக்சஸ் ஃபார்மட் தெரிஞ்சாதான் இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் மொத்தம் 3, அந்த 3ல எத்தனை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு, எத்தனை மெயின் ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேயா? மெயின் ஃபோர்ஸ்னா என்னடாமா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்னடாமா, ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நீ கிரிக்கெட் விளையாடுறடா, நீ இந்த இடத்துல நிக்கிற, நீ கிரிக்கெட் கமெண்ட்ரிஸ் எல்லாம் பாக்குற, உங்களுக்கு பால் போகுது, அந்த பிட்ச் எல்லாம் கிராஃப் எல்லாம் காமிக்கிறான், டிவில நீங்க நிறைய அதெல்லாம் கொஞ்சம் மைனூட்டா வாட்ச் பண்ணி அந்த பாலோட சிக்ஸர் அடிச்சா வாய்ஸ் பிரேக் ஆகுதாமா? எஸ் சார். ஸ்கிரீனும் அடிக்கடி பிளர் ஆகிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் ஃபோக்கஸ் ஆகி போகுது சார். அந்த 1 செகண்ட்மா. இப்போ வாய்ஸ் ஆடிபிளா? எஸ் எஸ் சார். எஸ் சார். ஓகேமா, ஃபைன். சோ இப்போ ஸ்கிரீன் ஓகேயா? எஸ் சார். சார் ஓகே சார். ஓகேடாமா. இப்ப நான் என்னடாமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் சார்? கிரிக்கெட் பத்தி சொல்லிக்கிட்டீங்க சார். ஓகே, வெரி குட், சூப்பர்டா. இப்போ அந்த எதுக்காண்டி நான் அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன் அப்படின்னா, you will get the clear idea regarding RF and MF, அதாவது மெயின் ஃபோர்ஸையும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பத்தி நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும் ஆக்சுவலா. ஸோ இப்போ யூஸ்வலா நான் இப்போ உன்னோட கிரிக்கெட் மாதிரி ஆக்சுவலா ஒரு கிரவுண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்னு சொல்லி நம்ம குவாட்ரண்ட் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம்டா. இப்போ சென்டர்ல உன்னோட எப்படி சொல்றது, நீ பால் போடுற அப்படின்னா நீ சென்டர்ல நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கடா. நீ ஆரிஜின்ல நிக்கிற, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒருத்தன் உன் மேல பால் தூக்கி போடுறான் ஆக்சுவலா.
இன்னொருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்ட் வந்து பிட்வீன் த ஆக்சிஸ்க்கு இடையில நின்னு ஒருத்தன் வந்து உன் பால் வந்து உன் மேல வந்து தூக்கி போடுறான்டா. ஆனா இந்த ரெண்டு பேருமே அந்த பாலுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலான ஃபோர்ஸ் தான் கொடுக்குறான். ஆனா அது என்னமோ தெரியலடா, உனக்கு உன் மேல பால் படுது இல்ல, அந்த பால் படும்போது உனக்கு ஒரு பெயின் வந்து ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா ரெண்டுமே ஈக்குவலா வருமாமா, ஒரே மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெலிவரன்ஸ் டு த ஆப்ஜெக்ட் கொடுக்குமா? அந்த பெயின் உனக்கு ரெண்டு ஒரே மாதிரி அப்படின்னா அது கிடையாது. கண்டிப்பா ஒரு இடத்துல பெயின் கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது உனக்கு. எந்த இடத்துல அதிகமா இருக்கும்டாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் parallel to the axis அதிகமா கொடுக்குமா இல்ல ஃபோர்ஸ் between the axis அதிகமா கொடுக்குமாமா? எந்த ஃபோர்ஸ்னால அந்த பாடி பிட்வீன் அதாவது between the axis. ஓகே, அப்ப ஆங்கிள் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா அந்த தீட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸுக்கு எப்பவுமே எஃபெக்ட் கொஞ்சம் அதிகம்டாமா. நீ ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது வித் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வருது அப்படின்னா அந்த ஃபோர்ஸை நம்ம ஜென்ரலா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு நீ மினிமம் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி நீ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு நீ இன்புட் கொடுத்தாலும் அந்த ஃபோர்ஸ் அந்த பாடி மேல டெலிவர் ஆகும் போது கொஞ்சம் பல்காவே அது டெலிவர் ஆகுது. ஆக்சுவலா ஓகேயா? 16 ரூட்ல இருந்து வெளியில எடுத்துடலாமா? இரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ வந்துட்டு அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆங்கிள் பேஸா வச்சு நம்ம போட ஆரம்பிச்சிடுறோம். ஓகே அம்மா? சோ அதை பத்தி உங்களுக்கு கிளியரா நான் லாஸ் ஆஃப் மோஷன் எடுக்கும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரிட்டர்ன் பேக் டு த ப்ராப்ளம். சோ எனக்கு ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிருச்சு. இந்த ப்ராப்ளம் இந்த டயக்ராம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்களேன். இப்படி வரும். ஆக்சுவலா இப்படி இசட் மாதிரி வரும். இங்க பாத்தீங்களா? தெரியுதா? வியூ தெரியுதா? இசட் மாதிரி வருதா? சோ அப்ப ஆப்போசிட் சைடு ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு லாஜிக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, சோ அப்ப எனக்கு எங்க யூஸ் பண்ண முடியும்? இப்படி வரலாம். இல்லைன்னா கேன் யூ டிரா த டயக்ராம் லைக் திஸ்? இப்படி வரும். ஆக்சுவலா இப்படி எடுக்க முடியும். இதானே உங்களுக்கு இப்படிதானே வரும். Z மாதிரி கொண்டு வரலாம். சோ அப்படி இமேஜின் பண்றதோட பெட்டர் நீங்க இப்படி இமேஜின் பண்ணுங்க. தீட்டா இங்க வந்துரும். சோ இப்படி எடுக்கிறீங்க. ஆக்சுவலா இதான் தீட்டா அவங்க given. ஆப்போசிட் சைடு ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சோ இங்க தீட்டா எடுக்கலாம். சோ அப்ப இந்த சைடு Tங்கிற லைன் இருக்குல்லம்மா. சோ அப்ப இங்க T cos θ இருக்குல்லம்மா. சார் சொல்லுமா. once again சொல்லி தரீங்களா சார்? வீடியோ ஸ்டக் ஆச்சு. புரியலமா, வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. இல்ல சார், உங்க வீடியோ கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு சார். அதனால இன்னொரு தடவை சொல்லி தரீங்களா சார்? இங்க பாருமா, இந்த இடம் இருக்குல்லம்மா, இப்படி V மாதிரி வருது இல்ல, இங்கதானே நம்ம சென்டர் லைன் எடுத்திருக்கோம். இங்க பாருங்களேன், இங்கதானே உங்களோட ரெஃபரன்ஸ் லைன் எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் சைட்ல பென்சில்ல நோட் பண்ணி வைங்க. சோ இந்த இடம் தான் தீட்டா ஆக்சுவலா. ஓகேயா? சோ நம்மளுக்கு இங்க என்ன ஆங்கிள் வருதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். சோ அதனால நான் இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது Z மாதிரி வரும்டாமா. ஆப்போசிட் சைடு ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேயா? எதிர்கோணங்கள் சமம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல தீட்டாவை நீங்க கொண்டு வந்துருவீங்க. அப்ப நான் தீட்டா இதான் என்னோட லைன் ஆக்சுவலி. ஓகே, என்னோட ரெஃபரன்ஸ் லைன் இங்க இருக்குல்ல, இதான் என்னோட ரெஃபரன்ஸ் லைன் T ஆக்சுவலா. இதான் த்ரெட். இந்த லைன்ல தான் T இருக்கு. அப்ப ஆங்கிள் இருக்கிற சைடு தான் நான் ரொட்டேட் பண்ண போறேன். சோ அதனால எனக்கு இந்த சைடு வரும்போது T cos θ எடுக்கலாம். இது ஆங்கிள் இல்லாத சைடு. சோ அதனால T sin θ எடுத்துடலாம். இது புரியுதான்னு பாருங்க. இது புரிஞ்சுன்னா சம்மே முடிஞ்சிருச்சு. மொத்த சம்முமே ஃபினிஷ்ட். இது ஒண்ணுதான் மெயின் கான்செப்ட். இந்த இடத்த நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த லாஜிக்கை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா I can able to get the solution within a minute. இப்ப நான் எனக்கு இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் பாருங்க. இதான் ஃபைனல் ஃப்ரீ பாடி டயக்ராம். இங்க T cos θ is there. ஓகேயா? இந்த சைடு F is there. So இந்த சைடு T sin θ is there and down mg is there. ஓகேயா? நான் acceleration 0ன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க? opposing forces must be equal. ஓகே, சோ அதனால நான் டைரக்டா opposing forces must be equal. அதுதான் மெயின் ஹிண்டே. சோ ஈஸியா நீங்க சம்ம க்ளோஸ் பண்ணலாம். சோ T sin θ equal to F and T cos θ is equal to mg. அவ்வளவுதான். சோ இதுல டென்ஷன் ரிகார்டிங்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ல கொடுக்கல. அதனால டிவைடட் பை பண்ணி இதை கேன்சல்
cancel out each other. So finally f by mg equal to sin theta by cos theta, you will get tan theta. அப்ப f equal to mg tan theta. இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க 11th கான்செப்ட்ல போய் நீங்க கண்டுபிடிச்சாகும். இதுக்கு அப்புறம் தான் இந்த சமுக்கான ஃபைனல் பார்ட் 12th குள்ள நீங்க வரவே முடியும். இந்த ப்ராப்ளம்லாம் பக்கா ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் இது. சோ இப்போ உங்களோட சம்மோட எய்ம் என்னடாமா, சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸை வச்சுதான் நீங்க சார்ஜ் கண்டுபிடிச்சாகணும். அப்ப இத ரவுண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஃபோர்ஸை தான் நீங்க கூலும் ஃபோர்ஸா எடுத்துக்க போறீங்க. ஏன்னா உங்களோட அந்த பாலுக்கு சார்ஜ் இருக்கு. சோ அதனால இது எஃப்சின்னு மாத்தி விட்டுறலாம்டாமா. எஃப்சின்னு மாத்தி விட்டுருங்க. அப்ப ஜெனரல் ஃபோர்ஸ் இங்க கூலும் ஃபோர்ஸா மாறிடுச்சு. கூலும் ஃபோர்ஸ் நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுல சார்ஜ் உள்ள வந்துடும். அதுல இருந்து சார்ஜ் நீங்க வெளியில எடுத்துடலாம். சோ இது வரைக்கும் ஃபினிஷ்டா? Yes, sir. Yes, sir. இப்போ சார் ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க பேசும்போது உங்க ஸ்கிரீன் ஓவர்லாப் ஆயிடுது சார் உங்க ஸ்கிரீன் மேல. அப்படியாடாமா? ஆனா எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கேடாமா. இல்ல சார், வேற யாராச்சும் ஆன்சர் சொல்லும்போது அவங்க ஸ்கிரீன் முன்னாடி வந்து சார் உங்க ஸ்கிரீன் வந்து காணாம போயிடுது சார். ஓ அப்படியா? அது மாதிரி போகுதா தெரியல. அப்ப சார்ட்ட நான் என்ன சொல்றேன் நானு. சார் ஸ்கிரீன் பின் பண்ணிட்டா வந்து ஆமா, அந்த ஏதோ பின் ஆப்ஷன் மாதிரி இருக்குமே, அது பண்ணா வராதுன்னு நினைக்கிறேன்டாமா. அது மாதிரி பண்ணி பாருங்க. டபுள் டேப் பண்ண சொல்லுங்க சார். டபுள் டேப் மாதிரி பண்ணி விட்டுறது மாதிரி. ஓகே சார். சரிடாமா, சொல்யூஷன் வாங்க. இப்ப FC ன்னு மாத்திட்டாச்சா நம்ம? FC is equal to mg tan theta. அவ்வளவுதான்டாமா. இப்ப ப்ராப்ளம் கொண்டு வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இப்ப எனக்கு இந்த கூலும் ஃபோர்ஸ் இதை எடுத்துட்டு கூலும் ஃபோர்ஸ் ஃபார்முலா போடுமா. அப்போ 1 divided by 4 pi epsilon naught. ஓகேயா? Q1 Q2 divided by R square. இதானடாமா ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை அப்படியே இங்க கொண்டு வாங்க. பட் ஆனா அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. நம்மளோட சம்முக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணணும்டாமா. இப்ப Q1 Q2ங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன சார்ஜ் இருக்குடாமா? டயக்ராம் பாருங்க. ஒண்ணு இருக்குடாமா, ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜ்னு இருக்கு. ஆனா இப்ப நான் QQ அதாவது Q1 Q2 அதாவது Q into Q ஸ்கொயர்னு நான் மாத்திக்கலாம். ஆனா இந்த ரெண்டு பாலுக்கான இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் உங்க சம்ல கொடுத்திருக்காங்களா? இந்த டிஸ்டன்ஸ் கிவனா? இல்ல. நோ சார். சோ இல்ல. ஓகே, அப்ப இல்லைன்னா ஒரு விஷயம் மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க இல்லைங்கிற பட்சத்துல நீங்க என்ன அசம்ஷனை உள்ள கொண்டு வருவீங்க? மேத்ஸ்ல வேரியபிள்ஸ் ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ உள்ள கொண்டு வருவீங்க. இந்த லைன் வந்து parallel to x இருக்கு. சோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன், அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. அந்த தெரியாத unknown distance நான் என்ன எடுத்துக்கலாம்? x அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப the distance between the ball நீங்க ஒரு அசம்ஷன் கொடுத்திருக்கீங்க x அப்படின்னு எடுத்திருக்கீங்க. ஓகே, சோ அதனால இப்ப நான் Q1 Q2 அதாவது Q ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா ரெண்டு பாலோட சார்ஜும் ஒண்ணுதான். டிவைடட் பை டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணணும். அப்ப நான் x ஸ்கொயர் பண்ணணும். x ஸ்கொயர் புரிஞ்சாமா? mg tan theta. ஓகேயா? சோ இதுல அவங்க கேட்டிருக்கிறது என்னடாமா? சார்ஜ் தான் கேட்டிருக்காங்க. q தான் சார்ஜ். அப்ப q ஸ்கொயரை வச்சுட்டு இந்த 4 pi epsilon naught x ஸ்கொயரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விட்டு சைடுல கொண்டு வந்துரு. அப்ப 4 pi epsilon naught x ஸ்கொயர் mg tan theta. ஓகேயா? இதோட நிறுத்திடுறாங்க. நிறைய பேர் ப்ராப்ளம் இதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்ப q is equal to root of அப்படின்னு போட்டு இந்த ஆன்சர் அப்படியே காப்பி பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ண முடியாதுமா, ஒரு செகண்ட் நீங்க இதை யோசிங்க. 4 pi epsilon naught அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, epsilon நாட்க்கு ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்கு 8.854 into 10 to the power of -12 mass g and tan of theta. thetaங்கிறது is angle between the string actually. x ன்னா என்னடாமா? என்ன கழுதையா குதிரையா? ஒரு அன்னவுன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இது இந்த x யாரு வரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஓகேயா? அன்னவுன்ஸை உள்ள கொண்டு வர முடியாது. சோ அப்ப மறுபடியும் உங்களோட ஃபிகருக்கு நீங்க போங்க. உங்களோட ஃபிகர் கான்செப்ட் வாங்க. இதான உங்களுக்கு சென்டர்ல எடுத்திருக்க லைன், இதுதான் உங்க த்ரெட். ஓகேயா? த்ரெட் ஈக்குவல் லென்த்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அதை எல்னு எடுத்திருக்கேன். ஆக்சுவலா த்ரெட் வந்து ஒரு ஈக்குவல் லென்த், சைடு லென்த் வந்து எல். ஓகே, த்ரெட்டினுடைய ஈக்குவல் லென்த் எல்னு நான் எடுத்துட்டேன். இதான் உங்களோட பாயிண்ட் க்ளோஸ் ஆகும். இந்த மொத்த டிஸ்டன்ஸை தான் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க?
எக்ஸ்ன்னு எடுத்திருக்கீங்க. எனக்கு மொத்தம் வேண்டாம், ஒரு பகுதி மட்டும் போதும். ஓகே, அப்ப இந்த ஒரு பகுதியை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, நீ எடுத்த அன்னவுன் படி இதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்க, மொத்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்திருக்க. எனக்கு மொத்தம் வேண்டாம், அதுல ஒரு பாதி மட்டும் தான் எனக்கு தேவை. அப்ப அந்த பாதி x/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப எனக்கு இங்க ஆங்கிள் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு 10th கிளியரா உங்க மேக்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்திருக்கணும். ஆங்கிள் எங்க எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் அந்த sin θ, cos θ, adjacent, hypotenuse எல்லாம் மாறும். ஓகேயா? சோ அத கரெக்டா நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். உங்க டயகிராம் இந்த மாதிரி வந்துரும். சோ இந்த இடத்துல θ இருக்கு, இங்க L இருக்கு, இங்க x/2 இருக்கு. இது ரெண்ட மட்டும் வச்சு நீங்க ஒரு trigonometric ஃபங்க்ஷனை உள்ள கொண்டு வர முடியும்னா அது சைனால மட்டும் தான் முடியும். So sin θ is equal to x/2 base opposed by length L ன்னு வந்துரும். So இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்ப இந்த இடத்துல x divided by 2L ன்னு எழுதுங்க. அப்ப ஃபைனலா உங்களுக்கான x என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அதாவது 2L sin θ அப்படின்னு ஒரு வேல்யூ நீங்க எடுத்துடலாம். So இதுதான் உங்களோட x ராமா. இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சம்மே முடிஞ்சிருச்சு. மொத்த ஸ்டெப்பும் க்ளோஸ். So இப்ப ஃபைனல் ஆன்சர் பாருங்க. Q ஸ்கொயர்னே நான் எழுதிக்கிறேன். லாஸ்டா நான் ரூட் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த x ஸ்கொயர் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேயா? சோ அதனால 4 pi epsilon naught x ஸ்கொயர் பண்றேன். சோ 4 L ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ. ஓகேயா? mg tan θ. ஓகேயாமா? சோ இப்ப ஃபைனலா Q எடுத்துடுறீங்க. Q னா ரூட் ஆஃப் தட் ஆன்சர். ரூட்டுக்குள்ள இருந்து எதெல்லாம் வெளியில கொண்டு வர முடியும்? 4 4s are 16. சோ வெளியில வந்துடும். சோ அப்ப Q equal to 4 வெளியில எடுத்துற முடியும். தென் L ஸ்கொயரை நீங்க வெளியில எடுக்க முடியும். sin ஸ்கொயர் θ இருக்கு. சோ sin θ. சோ 4L sin θ ரூட் ஆஃப் மத்த எந்தையும் நீ ரூட்ல இருந்து எடுக்க முடியாது. சோ pi epsilon naught. ஓகேயா? mg tan θ. அவ்வளவுதாமா. இதான் ஃபைனல் ஆன்சர். ஏன் சார் இவ்வளவு பெருசு போடணுமானா வேற வழியே இல்ல. இதுல எல்லாமே அன்னவுனா இருக்கு. So கண்டிப்பா எக்ஸ்பிரஷன்ஸ் போட்டு நீங்க ஸ்டெப்ஸ் போட்டு காமிச்சாதான் you will get the final expression. மேபி இந்த இடத்துல தீட்டாவும் அந்த பாலினுடைய மாஸ் அந்த த்ரெட்டினுடைய லென்த் எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த வேல்யூவை மட்டும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாவே போதும். அந்த பால்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேல்யூவை வச்சு நீங்க ஆன்சர் போடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது அன்னவுனா வச்சு நீங்க ஒரு எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் பிசிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். இதுல எதுவும் டவுட் இருக்கான்னு பாருங்கம்மா. சார் 4 ஸ்கொயர் குள்ள போகும்போது 2 ஆகாதா சார்? எதுக்குள்ள போகும்போது 2 ஆயிடுமா? நன்னாங்கு 16 இல்லையா? 16 ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா 4 இல்லையா? ஓகே சார். வேற எதுவும் டவுட் இருக்காடாமா? சரிம்மா, ஒன் மோர் ப்ராப்ளம். சோ அதே மாடல் நான் கொடுக்குறேன், பட் இவ்வளவு லென்த்தி கிடையாது. அந்த ப்ராப்ளம்ல ஒரு சின்ன ட்ரிக் கொடுத்துறேன். அதை வச்சு ஸ்டெப்பே இதுல வரல, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிருச்சு சம்மே. A particle having charge Q naught. A particle having charge Q naught. A particle having charge Q naught is located directly. Next problem வாங்கம்மா. A particle having charge Q naught is located directly below at the separation of distance small d. A particle having charge Q naught is located directly below at the separation of distance small d from the bob of simple pendulum. From the bob of simple pendulum. அவனே உனக்கு கிளியரான வேர்ட் கொடுத்துட்டான். அட் ரெஸ்ட்னு சொல்லிட்டான். அப்ப ரெஸ்ட்னு வந்துருச்சுனாவே ஆக்ஸலரேஷன் A is equal to 0. ஓகேயா? A particle having charge Q naught is located directly below at the separation of distance small d from the bob of simple pendulum at rest. The mass of the bob is small m. The mass of the bob is small m. Find the charge small q should be given to the bob. அந்த பாபுக்கு கொடுக்கக்கூடிய சார்ஜ் small q இனுடைய வேல்யூ என்ன? Find the charge
charge small q should be given to the bob. Consider if the string became loose. இது ரொம்ப முக்கியமான hint. இந்த hint வச்சு தான் நீ சம்மை க்ளோஸ் பண்ண போற. Consider if the string, and the string இருக்குல்ல அந்த கயிறு, consider if the string became loose. அது லூஸா இருக்கிற மாதிரி ஒண்ணு கன்சிடர் பண்ண சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாப்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கிற மாதிரி நீங்க வெளியில கொண்டு வரணும் ப்ராப்ளம். போட முடியுமா? ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் மெத்தட் இது. क्वेश्चन ஒரே நிமிஷம் மறுபடியும் சொல்லுங்க சார் ஸ்லோவா. A particle having charge q naught is located directly below at the separation of distance small d from the bob of simple pendulum at rest. The mass of the bob is small m. Find the charge small q should be given to the bob. Find the charge small q should be given to the bob. Consider if the string became loose. சம் அப்படியே வச்சுட்டே யோசிச்சுட்டே இருக்காம முதல்ல அந்த சம்ம படிச்சு ஏதாவது ஒரு டயக்ராம், ரஃப் டயக்ராம் போடுங்க. ரஃப் டயக்ராம் வச்சுதான் you will get the clear idea to solve the problem. A particle having charge q naught. ஏதோ ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அந்த பார்ட்டிகளோட சார்ஜ் வந்து q நாட்னு சொல்லியிருக்காங்கம்மா. is located directly below. கீழே லொகேட் ஆயிருக்கு. சம்ம எந்த அளவு கரெக்டா புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கரெக்டா நீங்க டயக்ராம் மட்டும் ஓரளவு கரெக்டா வரைஞ்சிட்டீங்கன்னா you will get the correct idea. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அந்த கரெக்ட் ஐடியா வச்சு சொல்யூஷன் நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அவங்க சொல்ற விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கங்க. q நாட் இஸ் லொகேட்டட் டைரக்ட்லி பிலோ. அப்ப அந்த q நாட் வந்து கீழே தான் லொகேட் ஆயிருக்கு. அட் அ செப்பரேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி, அதாவது ஒரு ஸ்மால் டிங்கிற தொலைவுல கீழே லொகேட் ஆயிருக்கு. ஃப்ரம் த பாப் ஆஃப் சிம்பிள் பெண்டலம். அப்ப பாப் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம உதாரணத்துக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பாப் இங்க இருக்குன்னா இந்த பாபுக்கு கீழே உங்க பார்ட்டிகல் லொகேட் ஆயிருக்கு. அட் த டிஸ்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் வரும்போது அப்ப பாபுக்கும் அந்த பார்ட்டிகளுக்கான டிஸ்டன்ஸ் வந்து டின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த பாபு அப்படியே நிக்காத அந்த இடத்துல கண்டிப்பா அதுக்கு ஒரு த்ரெட் தேவைப்படுது.
அதை ஒரு நீங்க சப்போர்ட் வால்ல நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். சிம்பிள் பெண்டுலம்னு சொல்லிட்டான். ஆனா இந்த பெண்டுலம் இருக்குல்ல, இந்த பாப் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஓகேயா? இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. இந்த மாஸ் ஆஃப் பாப், ஓகேயா, இதோட மாஸ் வந்து எம்ன்னு சொல்லிட்டான். அப்புறம் வந்து ஃபைண்ட் இந்த பாபுக்கு சார்ஜ் Q இருக்கு, அந்த Q என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றான். ஓகேயா? இப்ப கரெக்டா டயக்ராம் நான் உள்ள கொண்டு வந்துட்டேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபைண்ட் சார்ஜ், இந்த சார்ஜை கண்டுபிடிக்கணும். ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேம்மா. இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங் பிகேம் லூஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஓகேயா? இந்த ஸ்ட்ரிங் எப்பமா லூஸ் ஆகும்? ஏதாவது ஐடியா இருக்கா? மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது. புரியலம்மா. இந்த பாலோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகமா இருந்தா மாஸ் அதிகமாச்சுன்னா டென்ஷன் அன்பேலன்ஸ்டா கன்வெர்ட் ஆகி த்ரெட் பிஞ்சுக்கும். ஸ்ட்ரிங் பிஞ்சிட்டு கீழே விழுந்துரும். அவன் ஸ்ட்ரிங் லூஸா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கானே தவிர பிஞ்சிட்டு வர மாதிரி எல்லாம் அவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலையே. Then the bob is not at rest. Maybe not rest. value greater. ஒண்ணும் இல்லம்மா, பாப் இஸ் ஐ திங்க் நாட் ரெஸ்ட்னா அப்ப மூவிங்ல இருக்கும்மா. சோ மூவிங்ல இருக்கும்போது ஸ்ட்ரிங் லூஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்லையேமா. பாப் வந்து ஒரு ஈவனான ஒரு ஃபோர்ஸ் நீ அந்த பாடி மேல ஆக்ட் பண்ணும்போது மேபி பாப் வந்து அண்டர் மூவிங்ல இருக்குன்னு இமேஜின் பண்ணா கூட அந்த த்ரெட்ல இருக்கக்கூடிய டென்ஷன் பேலன்ஸ்டா தான் இருக்குமே தவிர அது அன்பேலன்ஸ்டாவோ இல்ல அந்த த்ரெட் லூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு. ஓகேயா? என்னம்மா? மாஸ் ரெடியூஸ் ஆனா மாஸ் ரெடியூஸ் ஆனுச்சுன்னா ஸ்ட்ரிங் லூஸ் ஆயிடுமா? சார் தீட்டா வேல்யூ இன்கிரீஸ் ஆனா ரொம்ப சிம்பிளா யோசிங்க. ஸ்ட்ரிங் எப்ப லூஸ் ஆகும்னா நீங்க இமேஜின் பண்றீங்கல்ல இந்த டென்ஷன், அந்த டென்ஷன் வேல்யூவை நீங்க எடுத்துக்க தேவையில்லை. ஆக்சுவலா அப்போசிங் ஃபோர்ஸஸ் இஸ் மஸ்ட் பி ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். ஓகே? என்னன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை நான் இப்ப பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கையில பிடிச்சு இப்படி மேல் நோக்கி நான் தூக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த த்ரெட்டை நான் கையில பிடிச்சு இப்படி மேல் நோக்கி நான் தூக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரிங் பிகம் லூஸ் தான். அது லூஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அப்ப லூஸ் ஆகும்போது அதுல டென்ஷன் கிடையாது. டென்ஷன் T வந்து 0ன்னு எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. அப்ப நான் அந்த ரோப்புக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்து மேலே தூக்குறேன், ஒரு F கொடுத்து மேல மூவ் பண்றேன். இப்ப எனக்கு அக்ஸலரேஷன் 0ங்கிறப்ப நான் அப்போசிங் ஃபோர்ஸை ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு முக்கியமான லாஜிக் எனக்கு மைண்ட்ல இருக்கு ஆக்சுவலா. பட் நான் மேல அந்த ரோப்பை பிடிச்சு தூக்குனாலும் கீழே இழுக்கிறாங்களே, அது கிராவிட்டி ஃபோர்ஸ் mg அப்படிங்கிற ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் கீழே இருக்குல்ல. சோ அதனால இது அக்ஸலரேஷன் 0ங்கிறதுனால அப்போசிங் ஃபோர்ஸை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். அப்ப F is equal to mgன்னு எடுக்கலாம். ஆனா இங்க டென்ஷனை நீங்க 0ன்னு பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்க ஸ்ட்ரிங்கை லூஸ் பண்ணி மேல் நோக்கி நீங்க இழுக்கிறீங்க. அப்படி இமேஜின் பண்ணாதான் அவ சொன்ன லாஜிக் படி ஸ்ட்ரிங் பிகேம் லூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்க வர முடியும். அப்ப F equal to mg அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். இந்த F நீங்க Fcன்னு கூலும் ஃபோர்ஸா கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்ப 1 ஏன்னா அந்த பர்டிகுலர் பாலுக்கு சார்ஜ் Q இருக்கிறதுனால கண்டிப்பா அங்க நீங்க இமேஜின் பண்ணி ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் கம்ஸ் அண்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜெனரல் ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸா மாத்திடுங்க. அப்ப F க்கு பதிலா 1 divided by 4 pi epsilon naught Qன்னு வரும்டாமா. ஒரு சார்ஜ் இந்த பாலோட சார்ஜ் Q, இன்னொரு சார்ஜ் இந்த பார்ட்டிகுலோட சார்ஜ் Q0. அப்ப Q0 Q, the distance between Q to Q0 is D. சமன்பாடுல கொடுத்துட்டான் distance square, so அதனால D square equal to mg. அவ்வளவுதான். ஃபைனலா அவன் சார்ஜ் தான் கேக்குறான். இந்த ப்ராப்ளம்ல எல்லாமே அன்னவுனா இருக்கறனால ஃபைனலா Q is equal to, அதாவது Q0. அப்ப mg D square 4 pi epsilon naught இருக்கும். ஓகே? எனக்கு Q மட்டும் தான் வேணும். ஃபைனலா Q equal to 4 pi epsilon naught mg D square divided by Q0. அவ்வளவுதான். இதான் என்னோட சார்ஜ் தாமா. சார் இப்ப ஸ்ட்ரிங் வந்து லூஸ் ஆச்சுன்னா அதுல இருக்கிற அதுக்கு இடையில சார்ஜுக்கும் பாப்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வேரியேஷனே வராதா சார்? அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய லூஸ்ன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து மேபி நெக்லெக்டிங் எடுத்துக்கலாமா? ரொம்ப லைட்டா எடுத்துக்கலாமே.
ரொம்ப அதாவது மினிமம் ஃபோர்ஸா எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம இமேஜின் பண்ற ஃபோர்ஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டைப் ஃபோர்ஸ்மா. ஸ்டாட்டிக் டைப் ஃபோர்ஸ் பெரிய லெவல்ல அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம மூவ்மெண்ட்டை கொடுக்காது. ஓகேயா? ரொம்ப கம்மியான ஃபோர்ஸை தான் நம்ம ஜென்ரலா ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்ல முடியும். ஒரு பொருள்ல இருந்து வரக்கூடிய டைனமிக் ஃபோர்ஸுக்கும் ஒரு பார்ட்டிகல்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொன்னது ஸ்டாட்டிக் சிஸ்டம், சார்ஜ் அண்ட் ரெஸ்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அது. அந்த ஃபோர்ஸுக்கு பேரு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு பேரு. ஓகேயா? ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் டைனமிக் ஃபோர்ஸ் இது கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னா யானை மாதிரி, இது கிட்டத்தட்ட சொல்லணும்னா மஸ்கிட்டோ மாதிரின்னு சொல்லலாம். ஓகேயா? அப்போ ஒரு மினிமம் ஃபோர்ஸ் தான் அங்க ப்ராசஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங் லூஸ்ன்னா அவ சொல்றபடி லைட்டா தான் நம்ம அந்த இடத்துல இமேஜின் பண்ண முடியும். அந்த ஃபோர்ஸை நீங்க பல்க் அதாவது டைனமிக் டைப் ஃபோர்ஸா நீங்க எடுத்துக்க முடியாதுமா. அதனால டிஸ்டன்ஸ் ரொம்ப எக்ஸ்டெண்டபிள் டிஸ்டன்ஸா நீங்க இமேஜின் பண்ண முடியாது. நல்ல டவுட் இது. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இப்ப வந்து அவங்க கொடுத்திருக்கிற க்ளூ என்னன்னா அதுல வந்து டென்ஷன் அப்ளை ஆகாது, அதுதானே சார்? அந்த ரோப்ல மட்டும்தாமா ப்ராசஸிங் டென்ஷன் இருக்கும் ஜென்ரலா. அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலைன்னா தாராளமா டீயையும் இதுல சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா? பட் ஆனா அவன் லூஸ்னு கொடுத்ததுனால அந்த இடத்துல டென்ஷனை நீங்க கன்சிடர் பண்ணணுங்கிற தேவை கிடையாதுமா. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வேற டவுட்ஸ் இருக்காமா? Sir, one more time I explain பண்ணுங்க sir. டேய் முடியலடாமா. நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப கிளியரா பொறுமையா நீட்டா எக்ஸ்பிளைன் அந்த பண்ணுறேன். டயகிராம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க sir. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அவன் கொடுத்திருக்கிறது வந்து பார்ட்டிகல் ஹேவிங் சார்ஜ் Q0 சொல்லியிருக்கான். பாபுக்கு கீழே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கான். பாபு வந்து மேல போட்டுடுறான், டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், ரோப் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்ப என்னன்னா இந்த ஸ்ட்ரிங்கை லூஸ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கான். ஓகே? அப்ப அந்த இடத்துல டென்ஷன் நம்ம ஜென்ரலா 0ன்னு எடுத்துக்கலாம். ஆனா இதுல முக்கியமான ஒரு டவுட் வந்து அவங்க என்கிட்ட கேட்ட டவுட் நல்ல டவுட் ஆக்சுவலா. பாபு யூசுவலா மூவிங் அப்போர்ட்ல போகும்போது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ மினிமம் ஃபோர்ஸ் தான் அந்த பாப்ல இருந்து ப்ரொசீடிங் ஆகுது ஆக்சுவலா. அந்த மினிமம் ஃபோர்ஸ்னால ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்க முடியாது. அதனால அந்த எக்ஸ்டெண்டபிள் டிஸ்டன்ஸ்ங்கிற லாஜிக் நீங்க உள்ள கொண்டு வராம ஜென்ரலா டீயை 0 பண்ணிட்டு அப்போசிங்ல மேல் நோக்கி கை நகர்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ அங்க எஃப் இருக்கும், அப்போஸ்ட்ல கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்டிங்ல எம்ஜி இருக்கும். அப்ப இந்த எஃப்பும் எம்ஜியும் அப்போசிங் ஃபோர்ஸா இருக்கும். அப்போசிங் ஃபோர்ஸை நீ ஈக்குவலைஸ் பண்ணலாம், ஏன்னா ஆக்ஸலரேஷன் 0. அதனால F ஈக்குவல் டு எம்ஜின்னு வச்சு எஃப்க்கு பதிலா நீ கூலம்ஸ் ரூலை உள்ள கொண்டு வந்து அதுல இருந்து சார்ஜை வெளியில எடுத்துடணும்டாமா. ஓகே சார், ஓகே சார். இப்ப நான் உங்களுக்கு வேல்யூ இல்லாம கொடுத்தேன், நான் வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு நியூமெரிக்கல் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. இது நார்மலா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சும் நீங்க போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மேக்ஸ்ல ட்ரையாங்கிள் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே? ட்ரையாங்கிள் லா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் வச்சு நீங்க போடலாம், உங்க கன்வீனியன்ட் தான். ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் இந்த சம். நிறைய டைம் இந்த மாடல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இதான் அந்த சம்முக்கான பேசிக்ஸ் ஆக்சுவலா. ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. 2 pitch balls, each of weight வந்து 10⁻³ kg மா. 2 pitch balls, each of weight வந்து 10⁻³ kg லே கொடுத்துட்டான். மேபி கிராம்ல கொடுத்தா நீங்க கிலோகிராமுக்கு மாத்தணும். 2 pitch balls, each of weight வந்து 10⁻³ kg, suspended from the same point, suspended from the same point by means of silk thread. அது என்னமோ ஒண்ணு, நம்மளுக்கு அது thread அவ்வளவுதான் வேணும். 2 pitch balls, each of weight வந்து 10⁻³ kg, suspended from the same point by means of silk thread. Silk thread 0.5 meter long. Maybe centimeterல கொடுத்தானா convert into meter. Silk thread 0.5 meter, அதாவது 0.5 meter long,
on charging the pitch balls equally. On charging the pitch balls equally. Equally and found to be opposed to each other. And found to be opposed to each other at a distance of 0.2 meter. So ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு opposed to each other. அப்படி இருக்கும் போது இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. Opposed to each other at a distance of 0.2 meter. Calculate the charge on the ball. Q கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல எல்லாத்துலயும் வேல்யூ கொடுத்துட்டான். ப்ராப்ளம் ரிப்பீட் பண்ணுமா? No, sir. இருக்கிற சாப்டர்லயே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கொஞ்சம் ட்ரையா தாண்டாமா இருக்கும். இதுலதான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் அதிகம் வரக்கூடிய யூனிட்டும் இதான். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அழகா சர்க்யூட்ஸ் கொடுத்துருவான், டக்கு டக்கு டக்குன்னு நம்ம அழகா கான்செப்ட் வச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதுல வந்து கொஞ்சம் பேஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரவா இருக்கணுமா. ஸோ 2 pitch balls each of weight வந்து 10⁻³ kg. அதாவது மாஸ் கொடுத்துட்டாங்க. Suspended from the common point, silk thread length கொடுத்திருக்காங்க. டக்குன்னு டயகிராம் போடுங்க. இதான் உங்களோட காமன் பாயிண்ட். silk thread சைடுல கனெக்டிங்ல இருக்கு. இந்த thread எவ்வளவு மீட்டர் லாங்டாமா? 5 meter. 5 meter long. சோ ரெண்டு சைடுமே அதேதான். each on charging pitch balls equal சார்ஜ் ஆயிக்குது. opposed to each other, ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் திசையில இருக்கு. இப்ப இதான் உங்களோட பால். ஓகே, opposed to each otherங்கறப்ப இது ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.2 மீட்டர். இப்போதைக்கு இந்த பால்ல இருக்கக்கூடிய சார்ஜ் Q கண்டுபிடிக்க சொல்றாங்க. இவ்வளவுதான் அவன் கொடுத்திருக்கான். வேற எதுவும் கொடுத்திருக்கானா? weight of the ball. weight of the ball. ஓகே, இந்த பாலோட மாஸ் கொடுத்துட்டான். m = 10⁻³ kg ல இருக்கு. எல்லாமே அதுக்கான SI யூனிட்ல இருக்கு. சோ தாராளமா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். சோ நீங்க எதுவும் கன்வெர்ட் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது. ஓகேயா? இப்ப எனக்கு இந்த ப்ராப்ளம்ல எல்லாமே வேல்யூ கிவனா இருக்கு ஆக்சுவலா. சோ அதனால நீங்க பழைய ஃபார்மட்ல போடலாம். பட் நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லி தரேன். அதை நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் லா அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ட்ரையாங்கிள் லா, ஓகே, முக்கோண விதின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சோ இதுக்குன்னு ஒரு லாஜிக் நீங்க மேக்ஸ்ல யூஸ் பண்றீங்க. என்னன்னா, நீங்க ஒரு பாயிண்ட கார்னோட் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் உங்க ட்ரையாங்கிளா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இது உங்களோட சென்டர் லைன். ஸோ இந்த இடத்துல நான் என்னுடைய ஃபோர்ஸஸ் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, அதாவது அந்த லைன்ஸ்க்கான டைரக்ஷன்ஸை நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா இப்படிதான் நான் கன்சிடர் பண்ண முடியும். இது ஆங்கிள் உள்ள லைன், ஸோ அதுலயே எடுத்துக்கலாம். ஏன்னா இது இப்ப த்ரெட் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு கிளியரா ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்றேன் பாருங்களேன். இதான் உங்களோட பாபு. இந்த பாபை மூவ் பண்ணக்கூடிய ஆக்டிங் ஃபோர்ஸ் F. இந்த பாபுக்கான வெயிட் mg. ஓகேயா? அடுத்து இங்க ஒரு த்ரெட் இருக்கு. த்ரெட்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து T. ஓகேயா? இதான் உங்களோட டயக்ராம். இதை நீங்க இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. சோ இதான் உங்க டயக்ராம். இப்படி வந்துருதா? இதான் உங்க டயக்ராம். நான் ட்ரையாங்கிளோட ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்து டிரா பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல நீங்க ஒரு ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க இதை சைட்ல நோட்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் இருக்குல்லமா, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். மேக்ஸ் படி பார்த்தா ஏ எனி பாயிண்ட்ஸ். ஓகே, சென்டர் பாயிண்ட் O, இங்க ஒரு பாயிண்ட் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான வேல்யூவை நாங்க எப்படி எடுத்துக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது F1, இது F2, கீழே ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் டவுன், அது F3ன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஃபோர்ஸ் டிவைடட் பை அப்போஸ்ட் ஆக்டிங் டிஸ்டன்ஸ்ங்கிறது நீங்க மேக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜெனரல் கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க பார்ப்போம். மேக்ஸ் படியே F1 எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ்க்கான அப்போஸ்ட் டிஸ்டன்ஸ் நீங்க டிவைடட் பை எடுக்கணும். அதுதான் ட்ரையாங்கிள் ரூலோட ப்ரொசீஜர். அப்ப இங்க F1னா இதுக்கு அப்போஸ்ட் டிஸ்டன்ஸ் யார் வர்றாடாமா? OA வருது. அதாவது AO ஏதோ ஒன்று. சோ அப்ப F1 டிவைடட் பை AO ஆர் OA should be equal to, அடுத்து F3 எடுக்கலாமா?
இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல F3 divided by இதுக்கான அப்போசிங் டிஸ்டன்ஸ் என்ன வரும்டாமா? இதான் வரும் ஆக்சுவலா. அப்போ OS or SO எடுத்துக்கலாம். ஓகேயா? that should be equal to F2 வந்து F1 F3 மெயின் ஃபோர்ஸ், அது parallel to the axis. பட் F2ங்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அது பிட்வீன் த ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுது. ஸோ அப்ப பிட்வீன் த ஆக்சிஸ் ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கும் அப்போஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுக்க முடியாது. அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் A to S அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஓகேயா? அப்ப A to Sல தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங்ல இருக்கிறதுனால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த லைன்ல ஆக்டிங்ல இருக்கோ அந்த லைனுடைய டிஸ்டன்ஸையே நீங்க எடுக்கணும். அப்போஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுக்க முடியாது. அது ரிசல்டன்ட் லைனுக்கான ப்ரொசீஜர். F1 F3 மெயின் ஃபோர்ஸ் லைன், அதுக்கு அப்போஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஓகேயா? ரெண்டுக்கும் வேற வேற லாஜிக் இருக்கு மேக்ஸ்ல. அதை யூஸ் பண்ணி F2 divided by AC, இது நம்ம ட்ரையாங்கிள் ரூலோட ஃபார்மட். இந்த ஃபார்மட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஸ்டெப் AS மா, சாரிமா, சிங்கிற பாயிண்டே நம்ம எடுக்கல இல்ல, AS. ஓகேமா. இப்ப இந்த லாஜிக்கை இங்க யூஸ் பண்ணுங்க பாப்போம். அப்ப இது வந்து நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோ, A B. ஓகேயா? இந்த பாயிண்ட C எடுத்துக்கலாம். சோ அப்ப இந்த லாஜிக்கை நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன் என்னோட டயக்ராம்ல. அப்ப F divided by AB. ஓகேயா? அடுத்து MG divided by BC, then T divided by AC. நான் எழுதி இருக்கிறது கரெக்டா? எஸ் சார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த AB BC AC இதெல்லாமே டிஸ்டன்ஸ். ஆனா இது அத்தனையும் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத நீங்க ஒரு செகண்ட் யோசிங்க. என்ன எழுதுனீங்கனாலும் முதல்ல எய்ம மைண்ட்ல வச்சு போடுங்க. சம்மோட எய்ம் என்னடாமா? calculate the charge on the ball, sir. சார்ஜ் ஆஃப் த பால், அதாவது Q நான் கண்டுபிடிக்கணும். இது ரவுண்ட் பண்ணிக்க, Q தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப Q கண்டுபிடிக்கணும்னாவே ஜெனரலாவே நம்ம இது வரைக்கும் போட்ட நியூமெரிக்கல்ல எதுல இருந்துடாமா நீங்க Q கண்டுபிடிச்சீங்க? F கூலும் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சீங்க. கூலும் ஃபோர்ஸ் F ல இருந்தா நீங்க கண்டுபிடிச்சீங்க. அப்ப கண்டிப்பா இந்த F by AB நீங்க எடுத்தே ஆகணும். So there is no any other option. F by AB is compulsory. ஆனா இந்த டேர்ம் எல்லாமே ஈக்குவல்ல இருக்கிறதுனால நீங்க F by AB கண்டுபிடிக்கிறதுக்கு MG by BC யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா T by AC யூஸ் பண்ணலாம். ஆனா T எடுக்கணும்னா உங்களுக்கு இங்க ஆங்கிள் இல்லாம நீங்க T ரீசால்வ் பண்ண முடியாது. சம்முல எங்கேயாவது த்ரெட்டுக்கு பிட்வீன் ஆங்கிள் இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாடாமா சம்முல? அப்ப கண்டிப்பா T by AC ல நம்ம போக முடியாதுமா. அப்ப நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் MG by BC. ஒரு சம்முல JE சம்முல ஒரு டைம் இதுலயும் போடுற மாதிரி கொடுத்தான், இதுலயும் போடுற மாதிரி கொடுத்தான். ஆனா T by AC எடுத்தீங்கன்னா ஆங்கிள் ரீசால்வ் பண்ணி உள்ள வரணும், டைம் ஆகும். அதனால MG by BC பெட்டர். வித்தவுட் ஆங்கிள் போட்டுருங்க, அது ஸ்டெப் அதிகம் வராது. சோ இப்ப நான் சம் பாருங்க. F divided by AB. AB டிஸ்டன்ஸ் எவ்வளோடாமா வரும்? இங்க பாருங்களேன், மொத்த டிஸ்டன்ஸ் வந்து சம்முவாங்க, பென்சில் எடுங்க, மார்க் பண்ணுங்க பென்சில்ல. மொத்த டிஸ்டன்ஸ் 0.2னா இதானடமா AB. உங்களோட அசம்ஷன் படி இதான் AB. இது எவ்வளோடாமா வரும்? இப்ப 0.1. 0.1 மொத்தம் 0.2னா அதுல பாதி தான் எனக்கு AB. அப்ப இங்க AB மார்க் பண்ணு 0.1. ஓகேயா? இப்ப எனக்கு F by AB னா எனக்கு 0.1 கிடைச்சிருச்சு. F by 0.1. அடுத்து என்ன வரும்? MG by BC. M தான் சம்முல கொடுத்துட்டானே உனக்கு, 10⁻³ சம்முல சொல்லிருக்கானே. அப்ப ஈஸியா நீ போடலாம் MG divided by BC. ஓகேயா? அப்ப இந்த சம்ம க்ளோஸ் பண்ணு. F divided by 0.1 MG. ஓகேயா? 10⁻³ into G பொறுத்தவரை எப்பவுமே நீங்க ஜெனரல் வேல்யூ 9.8 எடுக்கலாம், 10 எடுக்கலாம். ஒரு பெரிய டிஃப்ளெக்ஷன் வரப்போறது கிடையாது. அதனால நான் 10 எடுத்துக்கிறேன். ஏன்னா 9.8ங்கிறது கால்குலேஷன் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஸோ 10ங்கிறது ஐ ஃபீல் கம்ஃபர்டபிள். ஏன்னா 10⁻1 10⁻³ ஸோ ஈஸியா நான் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப MG முடிஞ்சிச்சு. டிவைடட் பை BC மா. BC எப்படி நாம கண்டுபிடிப்ப? வாட் இஸ் தி ஈக்குவலன்ட் வேல்யூ ஆஃப் BC? 0.5 sir. 0.5 is correct answer. Very good மா. கொஞ்சம் யோசிங்க. டயக்ராம் பாருங்க, ஃபிகர் பாருங்க, ஸ்கிரீன் பாருங்களேன். இது 0.1ன்னு சொல்லிட்டீங்க. இந்த த்ரெட்டினுடைய லென்த் உங்க சம்முல ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க?
0.5 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஏண்டாமா நீ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது? இந்த சைடு 0.5டா, இந்த சைடு 0.1டா. சோ இது கூட நம்ம போட முடியலன்னா என்னது 10th மேக்ஸ் அப்புறம் நம்ம படிச்சு வேஸ்ட் இல்ல. எவ்வளவு பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண. வெரி குட். ஓகேயா? அப்ப 0.5 இந்த பேஸ் வந்து 0.1. ஆனா நீ இந்த சைடு எடுக்கிற அப்ப என்ன வரணும்? மைனஸ்ல போடணும். கேர்ஃபுல்லா போடு. ஓகேயா? இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். அதாவது BC distance is equal to BC square. அத நான் ரூட்னு எடுத்துறலாம்ல. முடிஞ்ச அளவு ஸ்டெப் மைண்ட் கால்குலேஷன் போடுங்க. ரொம்ப அதிகமா போடாதீங்க. டைம் எடுக்கும். சோ BC ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். பட் இந்த லைன் எடுக்கிறதுனால சென்டர்ல மைனஸ் வரும். ஓகேயா? அந்த ஸ்கொயரை நான் இந்த சைடு ரூட்டா மாத்திட்டேன். அப்ப ரூட் ஆஃப் ஓகேயா இந்த opposed distance ஸ்கொயர் பண்ணிக்கோ. 0.5 the whole square மைனஸ் எடுக்கணும். ஏன்னா நீங்க எடுக்கிற லைன் BC. அப்புறம் வந்து என்ன இருக்கு? 0.1 ஸ்கொயர். அவ்வளவுதான்மா. இது நீங்க சால்வ் பண்ணுங்க. ரூட் ஆஃப் 0.5 ஸ்கொயர் மைனஸ் 0.1 ஸ்கொயர் போட்டீங்கன்னா இது ரூட் ஆஃப் எவ்வளவு வரும்? 0.24 வரும். ஆக்சுவலா கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா பார்த்தா 24 தான் வரும். ஆனா நம்ம பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஹையா இருக்கும். செகண்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட்லாம் போக போக அது பெரிய ரிஃப்ளெக்ஷனை கொடுக்காது. ஸோ அதனால கால்குலேஷன்ல ஒரு பெரிய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் வரப்போறது கிடையாது. ஸோ அதனால உங்களோட கன்வீனியன்ட்டுக்காண்டி 0.24 நான் 25 எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே? ஸோ அப்போ 25 எடுத்தா நீங்க ஈஸியா அந்த ரூட்ல இருந்து ஸ்ட்ரக்சரை வெளியில கொண்டு வந்துடலாம். 24னா திணறுவீங்க. ஸோ அதனால ஈஸியா ஒரு பாயிண்ட் தானே, அதுவும் செகண்ட் டிஜிட்ல தான் நம்ம ஏத்துறோம். லைட்டா அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு 25 மாத்திட்டீங்கன்னா தாராளமா நீங்க 5 5s are 25. ஸோ ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா பிசிக்கான ஈக்குவலன்ட் 0.5 நீங்க எடுக்கலாம். புரிஞ்சா இந்த இது? எஸ் சார். எஸ் சார். ஓகேமா. இப்ப அழகா நம்ம சம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதான். கீழே ரிட்டர்ன் பேக் டு தி சேம் ஸ்டெப். இதை சைடுல நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டு எனக்கு பேப்பர் அண்ட் ஸ்கிரீன் ஆன்லைன்மா. சோ ஐ ஹேவ் சம் இன்கன்வீனியன்ட் டு ரைட் தி பேப்பர்ஸ். ஓகேயா? போர்டுனா எனக்கு அழகா நீட்டா பெருசா இருக்கும். அழகா நான் எழுத முடியும். எனக்கு இந்த சைடும் ஃபுல்லா டிஸ்டர்பன்ஸ். பேப்பர்ல வேற எனக்கு ஸ்பேஸ் வேற இல்ல. சோ அதனால அங்கனங்கன கேப்ல எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேயா? சோ இப்போ F divided by 0.1 and mg divided by BC மா. இந்த BC தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க 0.5. அது 0.5. அவ்வளவுதான். ரிட்டர்ன் பேக் டு தி ஃபைனல் ஸ்டெப். எனக்கு இந்த இடத்துல F கண்டுபிடிங்கடாமா. முதல்ல F கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நம்ம சார்ஜுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூட் பண்ணுங்க. F is equal to எவ்வளவு வருது? 0.1. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. into 10 to the power of -3. ஓகேயா? divided by 0.5. இது மட்டும் எனக்கு எவ்வளவு வருது? ஃபோர்ஸ் மட்டும் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. Two into 10 to the power -3. 2 into 10 to the power of -3 வருதா? Yes, sir. ஃபோர்ஸ் ஜெனரலா நியூட்டன்ல கூட நீங்க எழுதலாம். அவங்க மேபி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இங்கே நீங்க சம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். தேவை கிடையாது. அதுக்கப்புறம் போடணும்ங்கிற நெசசிட்டி இல்ல. பட் ஆனா இதுல சார்ஜ் கேட்டதுனால நான் ஃபோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி அதுல இருந்து சார்ஜ் வெளியில எடுத்துட்டு வரணும். சோ இப்போ F எவ்வளவு வந்திருக்குமா? 2 into 10 power -3 வந்திருக்கா? இந்த ஆன்சர் கரெக்ட். எல்லாரும் செக் பண்ணுங்க. F இது வருதானே? எஸ் சார். எஸ் சார். ஓகேமா. இப்போ இந்த F தூக்குடா. இந்த F தூக்கு. F தூக்கிட்டு அதுக்கு பதிலா நார்மல் ஃபார்முலா கொண்டு வா. 1 divided by 4 pi epsilon naught. ஓகேயா? ஆனா இதை நீ அப்படியே வச்சுக்க முடியாது. ஓகேயா? ஏன்னா நம்ம இப்ப வேல்யூ இல்ல இந்த ப்ராப்ளம்ல. லாஸ்ட் ப்ராப்ளம்ல அன்னவுனா இருந்தது. பட் இந்த ப்ராப்ளம்ல வேல்யூ இல்ல. சோ அதனால இதுக்கு ஈக்குவலன்ஸ் நம்ம தியரியில படிச்சிருக்கோம். 9 into 10 to the power of 9 எடுத்துக்கலாம். நீங்க +9 எடுக்கணும். மாத்தி எடுத்துறாத. சோ 9 into 10 to the power of 9 எடுத்துக்கலாம். Q1 Q2 divided by R square. இதானடா ஃபார்முலா. பட் Q1 Q2னா உனக்கு இந்த ரெண்டு பாலோட சார்ஜ்மே உனக்கு ஈக்குவலா தான் சமல கொடுத்திருக்காங்க. சோ அதனால Q ஸ்கொயர் divided by R square. இந்த Rங்கிறது டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்படியே ஃபிகருக்கு வா. உன்னோட ஃபிகரை பாரு ஸ்கிரீன்ல. ரெண்டு பாலோட சார்ஜும் Q தான். அதனால Q into Q ஸ்கொயர். இந்த ரெண்டு பாலுக்கான இடைப்பட்ட தொலைவுன்னு சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸ் அவன் ரொம்ப கிளியரா சமல கொடுத்துட்டான் 0.2. சோ அந்த டிஸ்டன்ஸை நீங்க ஸ்கொயர் பண்ணாதான் கூலும்ஸ் லாக்குள்ள போகவே முடியும். அப்ப அந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0.2 the whole square. அவ்வளவுதான். இதான் கூலும் ஃபோர்ஸ். That should be equal to 2 into 10 power -3. அவ்வளவுதான். சோ இத நீங்க தூக்குனீங்கன்னா 9 into 10 power 9. இங்க 0.2 ஸ்கொயர் பண்ணனும். இங்க 2 into 10 power -3. கரெக்ட்டா இந்த ரெண்டு டேர்மையும் முதல்ல டிவைட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் Q ரூட் எடுத்து Q வெளியில கொண்டு வரணும். கொண்டு வாங்க பாப்போம். இது ஃபுல்லாவே நீங்க மேத்தமெட்டிக்கலா போடுற கால்குலேஷன் தான்.
ஸோ ஃபைனலா சார்ஜ் எனக்கு கூலும்ல ஆன்சர் வரணுமா? ஜஸ்ட் உங்களோட பார்ட், கால்குலேஷன் பார்ட் நீங்க தான் போடணும். சார் 8 into 10 power minus 5 போடலாமா சார்? எவ்வளவு வருதுமா? 8 into 10 power minus 5. 3 வருதா? 9 பாயிண்ட் எல்லாம் வரல? -0.94 into 10 to the power -7 coulomb. 10 to the power of -7 கரெக்ட்மா. அவன் 9 பாயிண்ட்ல கொடுத்து 10 power 6ல சொல்லியிருக்கா. நீ பாயிண்ட கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்து 10 பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்ட. அது நாட் அன் இஷ்யூ. சோ அது கரெக்ட் தான். உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த 10 பவர் வேல்யூவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடிஃபை பண்ணி ஸ்டெப் எழுதுங்க. சோ 2 into 10 to the power of -3 இது கிராஸ் மல்டிப்ளை ஆகும். சோ 0.2 ஹோல் ஸ்கொயர் இது இன்ட்ல இருக்கு. சோ டிவைடட் பை 9 into 10 to the power of 9. இத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ரூட் எடுங்க. you will get the solution. Two into 10 to the power of -3 into 0.2 into 0.2 you will get 8 into 10 to the power of -5. அதாவது நியூமரேட்டர்ல வர்ற வேல்யூ மேல இருக்குல்ல, அந்த நியூமரேட்டர் வந்து 8 into 10 power -5 வருதுமா. அந்த வேல்யூ டிவைடட் பை 9 into 10 to the power of 9 போட்டீங்கன்னா you will get 8.88888 into 10 power -15 வருது. So அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா you will get the answer. Final answer is 9.4. எனக்கு கரெக்டா டெக்ஸ்ட் புக் ஆன்சர் வருது. 9.4 into 10 to the power of -8 வருது கரெக்டா. 9.4 into 10 to the power of -8 கூலும். அதான் ஃபைனல் ஆன்சர். 10 power -8. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேமா. சோ இதுல இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் டைப் மட்டும் 1 மாடல் finished, டைப் 2 மாடல் தான் finished. இன்னும் டைப் 3 மட்டும் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண ரைட் டைம் எய்ம்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சோ இன்னும் ஒரு மாடல் மட்டும் இருக்கு. அத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல finish பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல I will plan to start one more topic, நியூ டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாரிஃபை பண்ணிடுங்கம்மா. ஓகேமா, பாய்மா. சார் இந்த क्वेश्चनக்கு ஒரு ஆன்சர் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். Q இனுடைய ஆன்சர் வந்து 9.4 into 10 to the power of -8 கூலும்மா. ஓகே சார், थैंक यू சார். ஓகேமா, பாய்மா.
Thank you, sir. Thank you, sir. Thank you, ma. Thank you, ma.